ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது ஐயா. சரி, ரைட், ஓகே. கேக்குது ஐயா. வணக்கம், காளிதாசன், சென்னை ஐயா. மகிழ்ச்சி. இது ஸ்டார் அகாடமியோட 52வது வாராந்திர கூட்டம். 52 வாரமா கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவு. ஆக்சுவலா இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள் நம்ம இங்க ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ஜோதிட மாநாட்டை பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் நானுமே இப்போ அங்கதான் இருக்கேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாம தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுனால ஜூம் நிகழ்ச்சி சேர்த்து நடத்திட்டு இருக்கோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியோட விஷயம் தெரியும், எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு திருமண பொருத்தம், தோஷங்களும் தோஷ வகைகளும் பரிகார வழிகளும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கேரள சோழி பிரசன்ன ஆசிரியர் திரு சிவமகாதேவ ஐயா அவங்களுடைய சிறப்புரை. நிகழ்ச்சியை துவக்கத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறோம். ஒரே நிமிஷம், கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் சிவமகாதேவ ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஸ்டார் அகாடமிக்காக நீங்க இது 2வது நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாதக பிரசன்ன பத்ததி அப்படிங்கிற தலைப்புல ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அன்பர்கள் எல்லாரும் பெருமளவு பார்த்து வரவேற்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ இது ஸ்டார் அகாடமியில 52 வாரம் என்பது ஓராண்டு பூர்த்தி ஆகக்கூடிய வாரம். ஸோ ஜனவரி 1இல் முதல் நிகழ்ச்சியை நடத்தின நீங்க ஓராண்டு நிறைவில் 2வது நிகழ்ச்சியை நடத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த தளத்துக்கு வரவேற்கிறதுல என் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் நம்ம அன்பர்கள் சார்பிலும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு இங்க திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் ஜோதிட மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க வர வேண்டிய சூழல் இருந்ததுனால நேரடியாக என்னால் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியல. இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். ஐயாவை பற்றி ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கேன், இருந்தாலும் சம்பிரதாய பூர்வம்ங்கிறதுனால அறிமுகப்படுத்துறேன். 1975 இங்க பின்னால ராகவேந்திர கோவில் மணி அடிச்சிட்டு இருக்கு. 1975 மே மாதம் விருதாச்சலத்தில் பிறந்தவர். ஐயாவுடைய பெயர் சாஸ்தா. இந்த ஜோதிட விஷயத்துக்காக சிவமகாதேவ் அப்படின்னு பெயர் மாற்றி இருக்கிறவர். கேரள சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் இதிலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர். அவரோடு அனுபவப்பட்ட அன்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு பல பேர் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாம சிரமப்பட்டு இருக்காங்க. குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுல ஐயா ஒரு மிக சிறப்பான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர். ஏராளமான மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம், குலதெய்வ வழி விஷயங்கள் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. திருமண பொருத்த விஷயங்களையும் அதுல இன்றைக்கு திருமண பொருத்தம் அப்படின்னாலே எதெல்லாம் தோஷம் எதெல்லாம் தோஷம் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பமே இருக்கு. ஒண்ணு, பொதுமக்கள் தானாகவே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்க ஒரு சில விஷயத்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. 1 4 7 8 12 செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு. அது எங்க இருந்தா தோஷம், யார் பார்த்தா தோஷம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு 2வது பட்ச விஷயம். ஒரு ஜாதகத்தை வாங்குறாங்க, பாக்குறாங்க, அது பெண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகமோ 1 4 7 8 12 செவ்வாய் இருக்கா, இது செவ்வாய் தோஷம் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு தோஷத்தை கணிப்பது என்பது ஒரு மிக தவறானது ஒரு அபிப்பிராயம். அது உள்ளபடியே ஜோதிடத்தில் ஆத்மார்த்தமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தோஷத்தை அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்படி செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், காலசர்ப தோஷம், அப்புறம் நாகதோஷம், இது இல்லாம கலத்திரகாரகன், மாங்கல்ய தோஷம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் திருமணத்துக்காக சொல்லப்பட்டு தோஷங்கள் சொல்லப்பட்டு வந்துட்டு.
ஸோ இறைவனுடைய படைப்புல காட் இஸ் நாட் எ வெஞ்சன்ஸ். இறைவன் வந்து தன்னுடைய படைப்புகளை பழி வாங்குறவன் இல்லை. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த சம்பந்தப்பட்ட அடியாருக்கு அல்லது பக்தாளுக்கு ஒரு அனுகூலமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஒருத்தரை நல்லா சிறப்பாகவும் படைச்சிட்டு இன்னொருத்தரை மிக மோசமாகவும் ஒரு பாரபட்சத்தோடு படைத்திருந்தா இறைவனே கிடையாது. பாரபட்சங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எல்லையை பகவான் வகுத்திருக்கார். ஸோ நம்முடைய எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ள உழல்றதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். நமக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எல்லைக்குள்ள இருந்தாலே வாழ்க்கையில் சுபிஷமாக நலமாக இருக்க முடியும். எல்லா தோஷங்களுக்கும் தவிர்க்கவே முடியாத சில விஷயங்களை தவிர்த்து பெரும்பாலான எல்லா தோஷங்களுக்கும் இறைவன் பரிகாரங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் வச்சிருக்கார். இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் நம்மிடம் விரிவாக பேசுவதற்கு ஐயா திரு சிவமகாதேவ் ஐயா இன்றைக்கு தளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று மேடை அவர் வசம் ஒப்படைக்கிறேன். ஐயா, நீங்க தொடர்ந்து. நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை இந்த வருடம் தொடக்க நாளில் எனக்கு அளித்தமைக்கும் இன்று ஐயா சீனிவாசன் ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி எல்லாவற்றையும் ஐயாவே சொல்லிவிட்டார். அதனால் என்னை பற்றி நான் சொல்ல எதுவும் இல்லை. இந்த ஜூம் மீட்டிங்கில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிடமானது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பையும் பேரின்பத்தையும் நல்ல வளமையான வாழ்வையும் தந்து, இந்த ஜோதிடமானது நாம் படிக்கும் படிப்பானது மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதாக நமக்கு அமைகிறது. கடவுளுக்கும் அடுத்தபடியாக நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். நம்ம ஒரு வாழ்க்கைய மற்றவங்களோட வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கும் ஒரு திருமணம் அப்படின்ற பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நாம முக்கிய பங்கு வகிக்கிறோம். அப்போ நாம படிக்கிற படிப்பு அப்படின்றது நமக்கு சரியான ஒரு படிப்பா இல்லை அப்படின்னு சொன்னா, நாம ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு வாழ்க்கைய தொடங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒருத்தருக்கு பிரயாணத்தை நாம ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு திருமண பந்தத்தை கூட்டி அமைப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏதோ நம்ம படிச்சோம், ஏதோ ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு இல்லாம, இந்த ஜோதிடம் அப்படின்றது ஒரு கடல். இந்த கடல்ல எத்தனையோ பேர் புக்கு எழுதியிருக்கலாம், எத்தனையோ பேர் அனுபவசாலியா இருந்திருக்கலாம். இதுக்கு வயது ஒரு காரணமா அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா வயசானவங்க கரெக்டா சொல்லுவாங்க, சின்ன வயசுக்காரங்க தப்பா சொல்லுவாங்க அப்படின்ற அந்த வரமுறையெல்லாம் நாம எடுக்கக்கூடாது. ஏன்னா வயசானவங்க அப்படின்றது அனுமானிச்சு சொல்றக்கூடியவங்க. ஆனா வயசு உள்ள நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா தீர்மானிச்சு சொல்லுவோம். அப்போ வயசானவங்க படிச்ச படிப்பை விட இப்ப படிக்கிற ஜோதிட வகுப்பு அப்படின்றதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு படிப்புக்கும் இப்போ இந்த யூடியூப் வந்த பிறகு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பல குருமார்கள் ரீதியா நம்மளுடைய காதால கேட்டு நாமளை திருத்திக்கிறோம். அதே மாதிரி உலகத்துல 9 ராசி 12 கட்டத்துல இவ்வளவு சூட்சமங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது பாத்தீங்கன்னா இருக்கிறது 12 கட்டம் தான், 9 கிரகம் தான். ஆனா இந்த 9 கிரகத்துல அது பண்ற சூட்சம வேலைகள் அப்படின்றது இறைவன் அந்த 12 கட்டத்துல உட்கார்ந்து 9 கிரகங்களை சோழியா விட்டு அந்த சோழி மூலியமா நம்மளோட வாழ்க்கையை அன்றாடம் தீர்மானிச்சு நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிச்சிட்டு இருக்கிறான். அதனால
இது தாயக்கட்ட மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது தாயக்கட்ட மாதிரி தான். அப்போ பிறப்பு என்பது வந்து நம்ம அப்பா அம்மா கொடுத்தாலும் கூட, ஆனா நம்மளுடைய சிறப்பு என்பது இறைவன் வகுத்தது. அந்த இறைவன் அப்படின்றவன் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல அவன் வந்து ஒவ்வொரு கிரகமா சோழியாக அவன் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கிற பொறுப்பை அவன் வந்து இறைவன் தான் வந்து கையில வச்சிருக்கான். அதனால எல்லாருமே நம்ம வந்து இந்த ஜோதிட படிப்பானது போதும், இது படிச்சா போறோம், இவங்களுக்கு என்ன சொல்லிட போறாங்க அப்படின்றது இல்லாம, யார் யார் என்ன சொல்றாங்களோ, இப்ப நானே வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய உள் மனசு நமக்கு தெரியும். இவர் கரெக்டா சொல்றாரு, கரெக்டா சொல்லல, இவர் வந்து சொல்றத ஏத்துக்கலாம், ஏத்துக்க முடியாது அப்படின்றத உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை வந்துட்டு நீங்க உண்டு பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற போது எத்தனையோ குருமார்கள் இந்த ஸ்டார் அகாடமி அதுல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள எத்தனையோ பேர் வந்து குருமார்களா மாறிக்கிட்டும் வரீங்க. அதனால இந்த ஜோதிட படிப்புன்றது வந்து அளவில்லாதது. இத வந்து அர்த்தமோடு படிக்கணும் அப்படின்றது தான் கணக்கு இருக்கு. அதே மாதிரி நாம வந்து ஜோதிட படிப்புல எத்தனையோ இருக்கு. அதுல வந்து நமக்கு ஜோதிடத்துல எந்த வகை படிப்பு நமக்கு ஒத்து வருது, திருமணத்தை பத்தி சொன்னா நம்ம நல்லா இருக்கமா, இல்ல மற்றபடி குடும்ப ஜோதிடம் பார்த்தா நல்லா இருக்குமா, இல்ல சோழி பிரசன்னம் பார்த்தா நல்லா இருக்குமா, இல்ல அஷ்டமங்கல பிரசன்னம் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்றத உங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணுங்க. அந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு அந்த தீர்மானத்தை நீங்க வந்துட்டானாக்கா கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து ஜெனரல் டாக்டரா இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு நிலைக்கு வர முடியும். ஜென்ரலா இருந்தோம் அப்படின்னா நாமளும் உயர முடியாது, மற்றவங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால ஜென்ரல் அப்படின்றத விட்டுட்டு உங்களுக்கு என்ன வந்து ஹைலைட்டா வருது அதை யோசிங்க. உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துக்குரியவன் அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், யாருடைய பார்வையில இருக்கான், அந்த பார்வையில உள்ள கிரகம் என்ன, அந்த கிரகத்தை என்ன, அந்த கிரகம் எந்த கிரகத்திற்கு காரகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து அதன்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லது. சரி, இப்போ வந்து நாம வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்டார் அகாடமியில வந்து நம்ம பேச வந்திருக்கிறோம். அதனால திருமணம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலிருந்து இப்ப வரலையும் எல்லாருமே 10 பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன் வச்சு கொண்டு வராங்க. இந்த 10 பொருத்தம் பார்த்தும் ஏன் திருமண வாழ்க்கை அப்படின்றது தோக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த 10 பொருத்தத்துல தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ பொருத்தம், யோனி பொருத்தம், அதுக்கப்புறம் வந்து ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வேத பொருத்தம், அதுக்கப்புறம் ரஜ்ஜு பொருத்தம், இந்த மாதிரி வந்து பொருத்தங்கள்லாம் இருந்தாலும் கூட அப்படி பார்த்தும் கூட 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நாம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தும் கொடுக்கிறோம். அப்படி இருந்தும் அது ஏன் தோக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்ப வந்து சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்து இத்தனை பொருத்தம் போட்டா இத்தனை வருது, இந்த நட்சத்திரம் போட்டா இந்த பொருத்தம் வருது அப்படின்றத சொல்றோம். அதுவும் தப்பு தான். புஸ்தகத்துல வந்து இத்தனை பொருத்தங்கள் இருக்கு, இது உத்தமம், இது மத்தியமம், இது அதி உத்தமம் அப்படின்னு வருது, அதை பார்க்கறதும் தவறுதான். அப்போ சாஃப்ட்வேரை பார்த்து ஒரு கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதும் தப்பு, சாஃப்ட்வேர் பார்த்து ஒரு முகூர்த்த நேரத்தை குறிச்சு கொடுக்கறதும் தப்பு. அதே மாதிரி வந்து பொருத்தம் பார்த்து இதுதான் கரெக்ட் அப்படின்றத புஸ்தகத்தை பார்த்து கொடுக்கறதும் தப்பு. மொத்தத்துல இந்த 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றதே தப்பு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால வந்து நீங்க இந்த 10 பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து தோஷங்கள் அப்படின்றதும், அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றதும், திருமண பொருத்தம் அப்படின்றதும், இது மூணுத்தையுமே நாம வந்து உள்ள வச்சு சொல்லி கொடுக்குறேன். இதுல நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்றது வந்து ஒரு 1.5 மணி நேரம். அதுல 1/2 hour அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்கு. இதுல வந்து நாம இதுல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா,
இந்த 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறேன். இதை நான் பொறுமையா எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் அகாடமி அப்படின்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கேட்பாங்க, மறுபடியும் கேட்க முடியும். அதனால இதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிருங்க, எழுதிக்க முடிஞ்சவங்க எழுதிக்கிங்க. இப்போ வந்துட்டேனாக்கா இதை வந்து நான் ஸ்பீடா போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடுத்துக்க வேண்டாம். இப்ப 10 பொருத்தம் அப்படின்றது நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தையோ ஒரு ஆணுடைய ஜாதகத்தையோ முதல்ல எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லக்னம் என்ன, அதே மாதிரி ராசி என்ன அப்படின்றத முதல்ல தனிப்பட்ட நபருக்கு முதல்ல ஜாதகத்தை பாருங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்றது வந்து லக்னம் அப்படின்றது என்ன, அதே மாதிரி வந்து சந்திரன் ராசி அப்படின்றது என்ன, இந்த இரண்டையும் பார்த்து இப்ப அவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான யோகம் இருக்கா, கல்யாணத்துக்கு உண்டான தசாபுத்தி இருக்கா, கல்யாணத்துக்கு உண்டான நேரம் வந்துருச்சா அப்படின்றத முதல்ல நாம வந்து பார்க்கணும். ஒன்னாயிடுச்சா, அடுத்தது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து மொத்தம் அவங்களோட ஜாதகத்தை 12 கட்டத்தையும் பாருங்க. 9 கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 12 கட்டத்துல 9 கிரகம் அப்படின்றது வந்து லக்னம் எந்த இடத்துல இருக்கு, 2ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கான், 3ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கான், அதே மாதிரி 4ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கான் அப்படின்றத முதல்ல வந்து பார்த்து ஒரு A4 ஷீட்ல அதை வந்து தனியா நீங்க எழுதி வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட். அடுத்தது ஒரு ஜாதக கட்டத்துல நாம வந்து ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் நமக்கு வந்து 10 பொருத்தம் பஞ்சாங்கத்துல இருக்கும். அதை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிருங்க. 12 பொருத்தம் அப்படின்றது நம்மளோட ஜாதகத்திலே இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 12 பொருத்தம் உண்டு. அந்த 12 பொருத்தம் நம்மளுடைய 12 கட்டம். ஓகேங்களா? அப்போ இந்த 12 பொருத்தம் அப்படின்றது வந்து ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அவன் என்ன குணமா இருப்பான், அவன் என்ன நிறமா இருப்பான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இது வந்து லக்னம் தான் தீர்மானிக்குது. அப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். ஓகேங்களா? லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். அப்போ லக்னம் நின்றத பேசுமா, லக்னாதிபதி நின்ற இடம் பேசுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேசும். அப்போ எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி இவங்க கூட போய் சேரக்கூடாது. ஓகேங்களா? லக்னம் எப்பவுமே 8ஆம் இடத்துல போகக்கூடாது, 6ஆம் இடத்துல போகக்கூடாது, 12ஆம் இடத்துல போகக்கூடாது. அடுத்தது நம்மளுடைய லக்னம் அஷ்டமாதிபதி கூடயோ பாதகாதிபதி கூடயோ அதே மாதிரி வந்து ரோகாதிபதி கூடயோ போகக்கூடாது. அஷ்டமாதிபதி லக்னத்துல உட்கார்ந்தாலும், பாதகாதிபதி லக்னத்துல உட்கார்ந்தாலும், ரோகாதிபதி லக்னத்துல உட்கார்ந்தாலும், பாதகாதிபதி ஒரு லக்னத்துல உட்கார்ந்தான்னா உங்களை பாதகத்தையே செய்ய வைப்பான். அப்ப மனைவின்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன, உற்றோர்கள்னா என்ன, குழந்தைகள்னா என்ன, எதையுமே வந்து தெரியப்படுத்தாது, தெளிவுபடுத்தாது. அப்ப பாதகாதிபதி லக்னத்துல உட்கார்ந்ததுன்னா அதிகமான பாதகத்தை செய்ய வைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி அப்படின்றது வந்து 8ஆம் அதிபதி வந்து லக்னத்துல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுவதும் போன இடம் சண்டை, போற இடமெல்லாம் சண்டை, எதை தொட்டாலும் சண்டை, எது எடுத்தாலும் வந்து பிரச்சனை. ஆக மொத்தல வாழ்க்கை முழுவதுமே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு இருக்கும். அவங்களுக்கு நாம என்ன பரிகாரம் சொல்ல முடியும்? இப்ப பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னா ஆண்டவன் வந்து தீர்மானிச்சு கொடுத்துடுறான். ஓகேங்களா? தீர்மானிச்சு உனக்கு வந்து இப்படிதான், நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. அப்ப பரிகாரம் என்பது என்ன? புத்திசாலித்தனம் தான் பரிகாரம்.
அப்போ 8ஆம் இடத்ததிபதி நம்மளுடைய லக்னத்துல உட்கார்ந்துட்டான்னா வரக்கூடிய மனைவி கிட்ட அவன் சரியா நடந்துக்க மாட்டான். அவன் வந்துட்டு எப்பவும் பிரச்சனை கொடுக்கறவனா இருப்பான், பிரச்சனைய தன் தலையில போட்டுக்கிறவனா இருப்பான். அதே மாதிரி அவன் எங்க நிக்க கூடாதோ போய் நிப்பான். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இடத்துல போய் நிப்பான். அதனால டோட்டலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க இது என்னன்னாக்கா அஷ்டமாதிபதி என்னன்னாக்கா லக்னத்துல உட்காரக்கூடாது. அடுத்தது ரோகாதிபதி அப்படின்னு லக்னத்துல உட்கார்ந்தான்னா ரிண ருண ரோக சத்ரு உபதிரவம். இது பாத்தீங்கன்னா ரிணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதிகமான கடன். ரிணம் அப்படின்னாலே வந்துட்டானாக்கா கடன். ருணம் அப்படின்னாக்கா உடம்பு. சத்ரு அப்படின்னா எதிரி. அப்ப 6ஆம் இடத்ததிபதி லக்னத்துல உட்கார்ந்தாச்சுன்னா எப்பவும் கடன் அவனை சுத்தி சுத்தி வரும். அதே மாதிரி ருணம் அப்படின்றது நோய். அந்த நோய் அப்படின்றது எப்பவுமே அவனை சுத்தி வரும். ரோகம் சத்ரு அப்படின்றது சத்ரு அப்படின்றவன் எப்பவுமே சுத்தி சுத்தி வருவான். அப்போ தன்னை கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது லக்னாதிபதி எப்படி இருக்கிறானோ அதன்படிதான் இவன் கடனாளியா ஆவான். இவனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிடலாம். இவன் எப்பவுமே ஒரு நோயாளியாவான் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவும் நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம். இவன் எப்பவுமே எதிரிகளுடைய சாவகாசம் பிரச்சனை இருக்கும். அதனால உங்க பொண்ணை கொடுக்கறது யோசிக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ லக்னம் அப்படின்றது கிளியர் ஆயிடுக்கும். ஓகேங்களா? லக்னத்துல பாதகாதிபதி உட்கார்ந்தாலும் அஷ்டமாதிபதி உட்கார்ந்தாலும் ரோகாதிபதி உட்கார்ந்தாலும் கண்டிப்பா பிரச்சனை தான் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ராகு கேது அப்படின்றது லக்னத்துல உட்காரலாம், தப்பு கிடையாது. ராகு கேதுக்கள் அப்படின்றது எப்பவுமே தவறா நம்மளை கொண்டு போகாது. வினை விதைத்தால் வினை விதையும், விதை விதைத்தால் விதை விதையும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிப்ளைட் பவர். அப்போ ராகுவோ கேதுவோ நீ வினை நினைச்சால் வினைதான், விதை விதைத்தால் விதைதான். அப்ப நீங்க அதை முடிவு பண்றதுதான் அது கொடுக்க போகுது. இதுல அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ ரோகாதிபதியோ இவங்க தான் நமக்கு கணக்கு இருக்கு. ஓகேங்களா? இது ஒண்ணு. இது முதல் பொருத்தம். இது தின பொருத்தமாவே வச்சுக்கோங்க. ரெண்டாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானம். 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே 2ஆம் இடம் என்பது 2ஆம் இடம் யாரு, 2ஆம் இடத்த அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கான், எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்றத பார்க்கணும். எப்பவுமே 2ஆம் இடத்த அதிபதி 8ல உட்கார்ந்தான்னா நல்லது. ஓகேங்களா? 2ஆம் இடத்த அதிபதி 8ல உட்கார்ந்தான்னா அவனுடைய பார்வை அப்படின்றது 7ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ அது 8ஆம் இடத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 10ல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நல்லது. அப்போ 8ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல 2ஆம் இடத்ததிபதி குருவா, 2ஆம் இடத்ததிபதி சனியா, 2ஆம் இடத்ததிபதி செவ்வாயா, 2ஆம் இடத்ததிபதி வேற எந்த கிரகம். அப்போ பார்வையினுடைய பலம் அப்படின்றது 7ல உட்கார்ந்து பாக்குதா, இல்ல குரு 5, 7, 9 பாக்குதா, இல்ல சனி 3, 7, 10ல பாக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துதான் நாம முடிவு பண்ணணும். அப்போ 2ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அது பாதகாதிபதி கூட சேர்ந்தாலும், அதே மாதிரி அஷ்டமாதிபதி கூட சேர்ந்தாலும், இல்ல ரோகாதிபதி கூட சேர்ந்தாலும் 2ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ தின பொருத்தம் அப்படின்றது 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி ரோகாதிபதி பாதகாதிபதி கூட சேர்ந்ததுன்னா குடும்பம் நடத்துறது பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கையே அமையறது பிரச்சனையா இருக்கும். எத்தனையோ பொண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எத்தனையோ மாப்பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
கல்யாணமே நடக்காது. அப்போ அப்போ வந்துட்டு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்த அதிபதி அப்படின்றவன் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன், ஒரு தன அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன், ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவன், ஒரு வாக்கு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவன். அப்போ ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆணும் ஒரு ஆணுகிட்ட ஒரு பெண்ணும் ஒரு வாக்கு அப்படின்றது வந்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி வார்த்தை அப்படின்றது பேசுது அப்படின்னு சொன்னா 2ஆம் இடத்ததிபதி சிறப்பா இருக்கணும். அப்ப 2ஆம் இடத்ததிபதி வந்து சிறப்பு இல்ல, அது அஷ்டமாதிபதி கூடயோ பாதகாதிபதி கூடயோ ரோகாதிபதி கூடயோ உக்காந்துருச்சுன்னாலும், இல்ல 2ஆம் இடத்திலேயே வந்து ரோகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி உக்காந்தாச்சுன்னா அவருக்கு வந்து கல்யாணம் பண்றது அப்படின்றது குதிரை கொம்பா இருக்கும். அப்போ நம்ம வந்து அழகு இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், செல்வாக்கான குடும்பம் இருக்கலாம். ஆனா 2ஆம் இடம் சரியில்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாலுமே வந்து அது நமக்கு வந்து கதைக்காகாது. அப்ப 2ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி எந்த நட்சத்திரத்தோடு உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் அது பாப நட்சத்திரமா சுப நட்சத்திரமா, அது அந்த 2ஆம் இடத்ததிபதி பாபரோடு சேர்ந்திருக்கா சுபரோடு சேர்ந்திருக்கா அப்படின்றத பாருங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி அப்படின்றவன் ஒரு ஒரு மனிதனுக்கு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, அவன் சரியா இல்லைன்னா குடும்பம் சரியா இருக்காது, கல்யாணம் நடக்காது, அதே மாதிரி தனம் பெருகாது. இது வந்து கண்டிப்பா வந்து 2ஆம் இடத்ததிபதி நாம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றது. இது வந்து கன பொருத்தமா கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது 3ஆம் அமைப்பு. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு முயற்சி ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடம் என்பது வந்து ஒரு தைரிய ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடம் அப்படின்றது வந்து ஒரு காமஸ்தானம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து யாரு, அவன் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்புல இருக்கான், இப்படி எல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3ஆம் இடம் என்பது ஒரு சிறப்பாக இருக்கணும். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் வந்து அவனும் பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ரோகாதிபதி பாதகாதிபதி கூட சேரக்கூடாது அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்ததிபதி அப்படின்றவன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி லக்னத்துல உட்கார்ந்தாலும் லக்னத்துக்குரியவன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது எல்லாரும் மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க. அது வந்து அரை மறைவு தான் இருந்தாலும் நமக்கு 3ஆம் இடம் ஹெல்ப் பண்ற மாதிரி வேற எந்த இடத்தையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்கணும். ஒரு தைரியம் ஒரு போல்ட்னஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து அந்த 3ஆம் இடம் என்பது வந்து ஒரு வீரியம் இருக்கணும். ஆணுக்கா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, அது வந்து வீரியம் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து சிறப்புற இருக்காது. அடுத்தது 4ஆம் இடம். இது வந்து மகேந்திர பொருத்தம். 3ஆம் இடம் மகேந்திர பொருத்தம். 4ஆம் இடம் இது வந்து ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய தகுதி, ஒரு ஆண் ஆணாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி, ஒரு குடும்ப லட்சணம் அப்படின்றது ஒரு கணக்கு. அப்ப 4ஆம் இடம் என்பது ஒரு வாகனத்தை குறிக்கக்கூடியது, ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடியது, ஒரு இல்லத்தை குறிக்கக்கூடியது, ஒரு இல்லத்தில் இன்பத்தை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த 4ஆம் இடம் என்பது வந்து நமக்காக வாகனமா, நமக்காக வீடா, நமக்காக குடும்பமா, நமக்காக வந்துட்டு இது சந்தோஷமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட நபருக்கு நம்மளுடைய ஜாதகம் படைக்கப்படல. ஓகேங்களா? உங்களுடைய தனிப்பட்ட நபருக்கு ஜாதகம் படைக்கப்படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மா அப்பாவை சார்ந்தவர், பொண்டாட்டி கணவரை சார்ந்தவர், ஆக மொத்தத்துல குழந்தைகள் அப்பா அம்மாவை சார்ந்தது. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்கிறதுக்கோசரம் தான் நாம வந்து படைக்கப்பட்டிருக்கோம்.
அப்ப இதுல வந்து தனிப்பட்ட ஜாதகம் பேசாது, தனிப்பட்ட நபருக்கு வந்து ஜாதகம் வந்து அது வந்து வேலையும் செய்யாது. ஆக மொத்தத்துல ஒவ்வொரு இடமும் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து 4ஆம் இடம் அப்படின்றது வந்து இவரை கட்டிக்கிட்டா சொந்த வீடு கிடைக்குமா, சொந்த வாகனம் கிடைக்குமா, நல்ல வீட்டுக்கு போவோமா, நல்ல வாழ்க்கையை அமைச்சுப்போமா, நல்ல இல்லற இன்பத்தை பெறுவோமா, நல்ல வந்துனாக்கா பேரு புகழ் பணம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்குமா, நல்ல குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. 4ஆம் இடம் யாருக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு உடையும், அதே மாதிரி வந்து அவங்களோட இல்லமும். அப்ப வந்து நாம இருக்கிற வீடு நமக்கு வந்து சிறப்பா இருக்கா, அழகா இருக்கா, தெரு அழகா இருக்கா, அதே மாதிரி நாம வந்து சர்வண்டிங் இருக்கக்கூடியது கரெக்டா இருக்கா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் வந்து நல்ல கிரகத்தோடு சேரல அப்படின்னு சொன்னா, 4ஆம் இடம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பு தான் உங்களுக்கு வந்து வரும். அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது வந்து பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துருச்சுன்னா, நீங்க போற இடமெல்லாம் வந்து பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல சண்டை வந்துடும். இல்லைன்னா நீங்க இருக்கிற வீட்டிலே வந்து ஹவுஸ் ஓனருக்கே பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி நீங்க வாங்குற இடத்துலயும் பிரச்சனை வரும், நீங்க கட்ட போற இடத்துலயும் பிரச்சனை வரும். அப்போ பாதகாதிபதி அப்படின்றவன், அஷ்டமாதிபதி அப்படின்றவன், ரோகாதிபதி அப்படின்றவன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், 4க்குரியவன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா வந்து பாதகாதிபதி உட்கார்ந்தா பாதகத்தை செய்யும், அஷ்டமாதிபதி உட்கார்ந்தா ஏண்டா அந்த இடத்துக்கு போனோன்னு மாதிரி ஆயிடும், ரோகாதிபதி உட்கார்ந்தா எப்பவுமே கடன், சத்ரு, நோய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்கும். அப்ப முக்கியத்துவமா 4ஆம் இடம் என்பது சிறப்பா இருக்கணும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஓகேங்களா? இதுல வந்து இருக்கூட்டு ஜாதக அமைப்பு, அதாவது வந்து ஆணுக்கு லக்னம் நல்லா இருக்குன்னா பெண்ணுக்கும் நல்லா இருக்கணும், ஆணுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னா பெண்ணுக்கும் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஆணுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்குன்னா பெண்ணுக்கும் 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஆணுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்குன்னா பெண்ணுக்கும் 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். இப்ப வந்து இல்லால், மனை, மனைவி, வாசல், படி. அப்போ ஒரு மனை அப்படின்னாலே வந்து மனைவியினுடைய ஆதிக்கத்துலதான் இருக்கும். அப்போ ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போது நமக்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய மனைவிக்காக தேர்ந்தெடுக்கணும். மனையாள் அப்படின்றதுதான் கணக்கு இருக்கு. மனையில ஆளக்கூடிய ஒரு அமைப்பு மனையாளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப வந்து மனை வாங்கிறது, மனை அமைக்கிறது, மனையில இல்லத்தை கட்டுறது, அந்த மனையாளுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துவை அமைச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையாளின் திருப்திப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்பவுமே நம்மளுடைய சீக்ரெட், நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய பிளஸ், நம்மளோட மைனஸ் எல்லாமே நம்மளோட மனைவி கிட்ட தான் இருக்கு. அப்ப மனைவிய நம்ம வந்து உதாசீனப்படுத்தினாலும், மனைவி பேர்ல எதுக்கு வாங்கணும், மனைவி பேர்ல எது கட்டணும், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வந்து இடம் வாங்குறேன், நான் கஷ்டப்பட்டு வாங்கினது எதுக்கு அவ பேர்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறு. எப்பவுமே வந்து ஒரு இடம் அப்படின்றது வந்து மனைவி பேர்ல தான் இருக்கணும், அதுதான் வந்து சிறப்பு. இது குடும்பம் வந்து இப்படி நிற்கும். ஆண்கள் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா அசைச்சு கொடுக்கும், பெண்களோட பேர்ல இருந்ததுன்னா அப்படி நிலையா நிறுத்தி நிற்கும். இதுதான் வந்துட்டு ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 5ஆம் இடம், 5ஆம் இடம் என்றது வந்து ஒரு யோனி பொருத்தம் அப்படின்றது 7ஆம் இடத்தை பார்ப்போம். இப்ப வந்து 5ஆம் இடம் என்பது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்துல வந்து நமக்கு வந்து ஒரு மனைவி கிடைச்சது பூர்வ புண்ணியம், ஒரு கணவன் கிடைக்கிறது பூர்வ புண்ணியம், ஒரு குலதெய்வத்தை வணங்குறது அப்படின்றது பூர்வ புண்ணியம். இப்போ 5ஆம் இடம் என்பது வந்து இரு குலதெய்வ அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குலதெய்வம், அதுக்கு அப்படியே அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் வந்து மனைவியினுடைய குலதெய்வம். அப்போ
இந்த 5ஆம் இடத்தினுடைய உங்களுடைய குலதெய்வத்துக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மனைவியினுடைய குலதெய்வம் ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்து வராத சாமியா இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் பிரிவுகள் வரும். ஏன்னா குலதெய்வ பொருத்தம் யாருமே பார்க்கறதே கிடையாது. ஏதோ ஏதோ பொருத்தம் பார்க்கிறோம், ஏதோ கல்யாணம் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சாமிக்கு ஒரு சாமி அப்படின்றது வந்து எதிர்ப்பு வரும். இப்போ வெஜ்ஜு சாப்பிடுற சாமிக்கு நான்வெஜ் சாமி துணையா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம். அதே மாதிரி வந்து நான்வெஜ் சாப்பிடுற சாமிக்கு வெஜ்ஜு சாமி அப்படின்றது வந்து துணையா இருக்குமான்னா கஷ்டம். அப்போ குலதெய்வத்துல வந்து ஆன்மா குலதெய்வமா இருக்கு, அதே மாதிரி ஆண்டவன் குலதெய்வமா இருக்கு. அதே மாதிரி வந்து குலதெய்வம் அப்படின்றது இந்த உலகத்துல நிறைய விஷயத்துல வந்து படைக்கப்பட்டிருக்கு. அப்போ 100க்கு ஒரு 80% பாத்தீங்கன்னா இறந்தவங்க தான் குலதெய்வமா இருக்காங்க. அப்போ இந்த குலதெய்வத்திற்கும் அதுக்குதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்றது இந்த குலதெய்வத்துக்கும் இந்த குலதெய்வத்துக்கும் ஒத்து வருதா அப்படின்றத பார்த்துத்தான் நம்ம வந்து ஒரு திருமணத்தை வந்து பந்தத்தை சேர்க்கணும். இது 5ஆம் இடம். அதே மாதிரி வந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ இந்த புத்திரஸ்தானம் அப்படின்றது வந்து 5ஆம் இடத்துக்குரியது வந்து நல்ல கிரகமா இருக்கா, 5ஆம் இடத்துக்குரியவன் நல்ல இடத்துல இருக்கானா, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ரோகாதிபதி இவங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே 5ஆம் இடத்துல நமக்கு வந்து பாதகாதிபதி உக்காந்தான்னா காதல் பண்ணி திருமணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாதகத்துல முடியும். அஷ்டமாதிபதி உக்காந்தான்னா அது கல்யாணமே நடந்தாலும் காதல் திருமணமே அமைஞ்சாலும் இல்ல பூர்வ புண்ணியத்துல உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல நீங்க கல்யாணம் பண்ணாலும் நீங்க கோர்ட்ல போய் நிற்பீங்க. அதுல 100% மாற்று வராது. அதே மாதிரி வந்து 6ஆம் இடத்ததிபதி 5ல உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா காதல் திருமணம் பண்ண நாள்ல இருந்து நோய், கடன், சத்ரு, பிரச்சனை இது எல்லாமே இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க 5ஆம் இடத்ததிபதி நல்லா இருந்தான்னா காதல் சக்சஸ் ஆகும். 5ஆம் இடத்ததிபதி நல்லா இருந்தான்னா பூர்வ புண்ணியம் நமக்கு வந்து போன ஜென்மத்தினோட டெபாசிட் தான் நம்மளோட மனைவி, நம்மளுடைய கணவன், நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய குலதெய்வம். அப்போ இந்த ஒரு அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3மே வந்து நமக்கு வந்து இவங்களுடைய பார்வை பெற்றக்கூடாது. மறுபடியும் இந்த ராகு கேது வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா ராகு கேதுவை எல்லாருமே பாவக்கிரகம்னு அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது பண்ற நல்லது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்தின்ற கிரகம் உட்காரக்கூடாது. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல மாந்தின்ற கிரகம் உட்காரக்கூடாது. அப்போ ஒரு 6 கால பூஜை நடக்கக்கூடிய அனுஷ்டானமான ஒரு குலதெய்வமும் சம்பந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் கிடா வெட்டி, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி போட்டு, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஒரே உடுக்க பம்ப சத்தம் நாராசமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும். அப்போ 6 கால பூஜை என்பது என்ன? திருச்செந்தூர், இந்த மாதிரி வந்து திருத்தணி, இந்த மாதிரி வந்து கேத்திர தெய்வங்கள், அதே மாதிரி வந்து திவ்யமான தெய்வங்கள், அமைதியான தெய்வங்கள் இருக்கிற இடத்துல ஒரே நாராசமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்றத வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சில பேருக்கு செட் ஆகாது. இதுதான் குலதெய்வ பொருத்தம். இதற்காக நாம வந்து வேற எங்கேயும் போகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இந்த 6ஆம் இடம் அடுத்தது வந்து 6ஆம் இடம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் என்பது ரிண ருண ரோக சத்ரு உபதிரவம். 6ஆம் இடம் என்பது வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து கொடுக்கணும். நம்மளுடைய 6ஆம் இடத்து அதிபதி பெண்ணனுடைய 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் பெண்ணனுடைய 6ஆம் இடத்து அதிபதி நம்மளுடைய 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் ஒண்ணு கணவனால மனைவி கடன் படுவாங்க, இல்லைன்னா மனைவினால கடன் படுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கல்யாணம் ஆகாதவரையும் ஒரு 10 பைசா கூட கடன் கிடையாது, ஆனா இவ சீட்டு போடுறேன், அதை பண்றேன், இது பண்றேன்னு வந்து என்னத்தையோ பண்ணி கடன் வச்சுட்டா. அப்போ பொண்டாட்டினால கடன் படுறவங்க நிறைய பேர் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புருஷனால கடன் படுறவங்க நிறைய பேர்.
இது எதுக்காக வருதுன்னா, இவங்களோட ஜாதகத்துல கிடையாது. ஒரு கணவனுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்து அதிபதி மனைவினுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டான்னா கணவனால கடன் படுவா. அதே மாதிரி ஒரு பெண்ணனுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்து அதிபதி, அந்த 6ஆம் இடத்து அதிபதி யாரோ அவங்க கணவனோட ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா, என்னைக்கு கல்யாணம் பண்ணி அறிவோம்னு உட்காடுறாங்களோ அன்னையிலேருந்து கடன் 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 கடன். சில பேர் ஊரை விட்டே ஓடிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா, பெண்களுக்கு ஒரு உரிமை கொடுத்து நீ சீண்டு நடத்து, பண்டு நடத்து, அதை நடத்து, இதை நடத்து, வட்டிக்கு விடு, அப்படி இப்படின்னு அது மாதிரி சொல்லி கடைசியில அவங்க மாட்டிப்பாங்க. கடைசியில என்ன ஆகும்? பொண்டாட்டியே ஊரை விட்டு ஓடிடுற அளவுக்கு ஆயிடும், கணவனே ஊரை விட்டு ஓடிடுற அளவுக்கு ஆயிடும். இது நம்ம பார்க்கணும். இது லக்னத்துல இருந்தே ஆரம்பிச்சு அந்த அந்த பெண்களுடைய லக்னாதிபதி இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறானான்னு கூட நீங்க பார்க்கலாம். இந்த இந்த ஆணுடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னாதிபதியும் நட்பாக இருந்து ஒன்று சேர்ந்தால் நன்மை. ஆணுடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னாதிபதியும் நட்பாக இருந்து ஒன்று சேர்ந்தால் நன்மை, அது பகையாக ஒன்று சேர்ந்தால் தீமை. ஒரு கருத்து எழுதிக்கிங்க. ஆணுடைய லக்னத்தில் பெண்ணுடைய லக்னாதிபதியும் பெண்ணுடைய லக்னத்தில் ஆணுடைய லக்னாதிபதியும் உட்கார்ந்தால் சுபமாக இருந்தால் நன்மை, பகையார்ந்த இருந்தால் தீமை. அதே மாதிரி 2ஆம் இடத்ததிபதி அதே கணக்கு தான். இவங்க 2ஆம் இடத்ததிபதி பெண்ணுடைய 2ஆம் இடத்ததிபதி உட்கார்ந்தாலும் நன்மை, ஆணுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நன்மை. அது சுபமாயிருந்தால் நன்மை, பகையாயிருந்தால் தீமை. அதே மாதிரி 3ஆம் இடம், அதே மாதிரி 4ஆம் இடம், அதே மாதிரி 5ஆம் இடம், அதே மாதிரி 6ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ இந்த 6ஆம் இடம் என்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக தயாராகிறது. ஓகேங்களா? ஒரு விஷயத்துக்காக தயாராகிறது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்றது கல்யாணம், 6ஆம் இடம் என்பது தயாராகுதல். 7ஆம் இடத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா 6ஆம் இடம் நமக்கு நல்லதா இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்தை கல்யாணம் பண்றோம், 6ஆம் இடத்துல கடன் வாங்குறோம். 7ஆம் இடத்துக்கு இன்பம் அனுபவிக்க போறோம், 6ஆம் இடத்துல கடன் வாங்குறோம். அப்போ 7ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தை சார்ந்திருக்கு, 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்தை சார்ந்திருக்கு. அப்போ இந்த 6ஆம் இடம் என்பது தயாராகுதல். அப்போ நமக்கு 6ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 6ஆம் இடத்து அதிபதி எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், 6ஆம் இடத்து அதிபதி கூட வேற யாரோ சேர்ந்துக்கிட்டான், என்ன பண்றது? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பணத்தை சேரு, ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை சேரு. அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்றியா, உன்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நல்லபடியா வச்சுக்கோ, தவறுதல் செய்யக்கூடாது, சத்துருக்களை வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்ததிபதி அப்படின்னு பார்க்கும்போது அது யோனி பொருத்தம். இந்த யோனி அப்படின்றது ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி, அந்த யோனி பொருத்தம் அப்படின்றது 7ஆம் இடத்தை வச்சுதான் பார்க்கணும். 7ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் ஒரு சுக்கிரனா இருந்து ஒரு சந்திரனா இருந்தால் அதீதமான வசீகர தோற்றம் கொண்டது. அதே மாதிரி புதனாக இருந்தால் அது சிறப்பற்ற தன்மையை உள்ளது. சனியாக இருந்தால் அதுவும் சிறப்பற்ற தன்மையை கொண்டது. இந்த மாதிரி நம்மளுடைய கிரகத்தினுடைய காரகத்துவங்களை கணக்கு வச்சு அதனுடைய யோனியினுடைய அமைப்பு, இதுல நாய், பூனை, காக்கா, இந்த மாதிரி யானை, குதிரை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது நமக்கு 7ஆம் இடம் என்பது சரமா, ஸ்திரமா, உபயமா, ஒண்ணு. அது நீரா, நெருப்பா, நிலமா, காற்றா, அப்படி பார்க்கணும். அப்போ நெருப்பு என்பது தாம்பத்தியத்தில் சிறப்பு உள்ளது, எப்பவுமே பாத்தீங்கன்னா அதுக்கு தயாராக இருக்கக்கூடியது. நிலம் என்பது
தேவையான நேரத்தில் தன்னை உத்வேகப்படுத்திக்க கூடியது. காற்று என்பது காற்று என்பது ஓரளவுக்கு தான் அடிக்கணும். புயல் காத்து மாதிரி அடிச்சதுன்னா அது சரியா வராது. அப்போ அந்த காற்று என்பது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது அதனுடைய காற்றினுடைய தன்மையை கொண்டது. அதே மாதிரி நீர் என்பது அதுவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது குளிக்கிற அளவுக்கு தான் அது இதுவாகும். அதிகமா போனால் அதுவும் அமிர்தமும் விஷமாகும். அப்போ இப்போ நெருப்பினுடைய ராசியில 7ஆம் இடமா வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த காமத்தி அப்படின்றது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடம் நிலராசியாக இருந்தால் தேவையான பொறுமையா இருக்கும். தேவை எப்பவோ அந்த நேரத்துல தயாராகும். காற்று என்பது எப்ப பார்த்தாலும் அதுக்கு அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே தயாராக இருக்கும். நீர் என்பது பாத்தீங்கன்னா அதுவும் சமமா இருக்கும். அதுவும் தேவையானதுக்கு நேரத்துல அதுக்கு கரெக்டா தாகத்தை தணிக்கும். இது இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரணும். அப்போ நெருப்பினுடைய ராசியில ஒரு யோனி பொருத்தம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு நெருப்பும் சேர்ந்தால் அது பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம் என்பது ஒரு சிறப்பாக அமையக்கூடியது ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்திலே சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க தனியா போய் ஒரு இடத்துல போய் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ 7ஆம் இடத்துல இப்ப மேஷமா இருந்தது அப்படின்னா மேஷம் என்பது அது நெருப்பா இருக்கு. அடுத்தது துலாம் என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது காற்றா இருக்கு. அப்போ இதனுடைய அசைவு, இதனுடைய எரிவு அப்போ இப்படி இருக்கு. அப்போ காற்று அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தீக்கு போச்சுன்னா அது அசைவை கொடுக்குது. அப்போ இந்த காற்று என்பது அதிகமாகவும் கூடாது, நெருப்பு என்பது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்ப இது ரெண்டுமே எப்படி ஆகுது? அப்போ 7க்கு 7 கணக்கு பண்ணிக்கோங்க. 7க்கு 7 கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு அமைப்புல இருக்கும். அப்போ நீருக்கு நிலமும், ஓகேங்களா, நீருக்கு நிலமும் அதே மாதிரி காற்றுக்கு மழையும் இந்த மாதிரி அமைப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு யோனி பொருத்தத்தை நீங்க பார்க்கணுமே தவிர நாய், குதிரை, பூனை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. நான் யாரையும் தவறா சொல்லல. அதாவது யோனி பொருத்தம் என்பது அது ஒரு கலை, அதுக்கு ஒரு சாமுத்திரிக லட்சணம். அப்படி இருக்கும்போது சாமுத்திரிகா லட்சணத்துல 1008 முறைகள் இருக்கு. வாய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரிதான் பெண்களுடைய யோனியும் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன, நட்சத்திரத்தினுடைய கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய அமைப்பு என்ன எப்படியோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு யோனியினுடைய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி அணுஜென்மம், திருஜென்மம், புனர்ஜென்மம், அஸ்வினி, அடுத்தது மகம், அடுத்தது மூலம். இப்போ அஸ்வினி அப்படின்றது பாத்தீங்கன்னா குதிரைன்னு இருக்கு. அடுத்தது மகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலின்னு இருக்கு. அடுத்தது மூலம் பாத்தீங்க அப்படின்னா அது இது நாயின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்ப அணுஜென்மம் திருவன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் இதுக்கு குதிரை வருது, இதுக்கு ஏன் எலி வருது, இதுக்கு ஏன் நாய் வருது? அப்போ எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே கேதுவனுடைய சாரம் பெற்றதுதான். அப்போ கேது அப்படின்றது நெருப்பினுடைய தன்மை இருக்கிறதுனால நெருப்பு எந்த அளவுக்குமே இதுவாகக்கூடியது. அதே மாதிரி இந்த மகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஈடு கொடுக்கக்கூடியதுதான் மகமும். அதே மாதிரி மூலமும் அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதுதான். என்ன அப்படின்னா உடல் வாகு, அந்த வாகு தன்மை எப்படி இருக்கோ அதன்படிதான் அமையும். அப்போ இதுல எதுக்கு இந்த யோனி எதுக்கு இந்த மிருகத்தை கொண்டு இதுல படைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த அணுஜென்மம், திருஜென்மம், புனர்ஜென்மத்தை விட்டுடுங்க.
இதுல வந்துட்டேனாக்கா மகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்துட்டேனாக்கா சிம்மத்துல இருக்கு அப்படின்னா அந்த சிம்மத்தினுடைய அதிகாரத்தன்மை அப்படின்றது சிங்கத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா, சிங்கத்தினுடைய அமைப்பு. அதே மாதிரி ஒரு தனுசுல வந்துட்டேனாக்கா மூலம் இருக்கு அப்படின்னா ஒரு வில்லனுடைய அம்பு. இப்போ ஒரு வில் இருக்கு, ஒரு அம்பு இருக்கு, ஓரளவுக்கு தான் இழுத்து நம்ம அம்பை விட முடியும். அதுக்காக வில்ல எவ்வளவு நாள் இழுத்த உடனேக்கா பட்டார்னு பிச்சுக்கும். ஓகேங்களா, அது மாதிரி அந்த அஸ்வினிக்கு ஒரு குதிரையை அமைப்பை கொடுத்துருக்கிறான்னா குதிரை எதையும் தாங்கக்கூடியது. ஓகேங்களா, மகம் அப்படின்றது சிம்மம்ன்றது அது யோனியே அப்படி இருந்தாலும் கூட இது அதை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதே மாதிரி இது வில்லு சம்பந்தப்பட்டது. அப்ப இதை வச்சு நாம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் என்பது ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அதே மாதிரி ஒரு பெண்ணை வாழ்க்கையை வாழ்க்கை என்பது இப்படித்தான் அமையும் அப்படின்றத ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணனுடைய ஜாதகத்துல 7ஆம் இடம் என்பது கணவர் இப்படி வருவார்னு சொல்றது. 8ஆம் இடம் என்பது மாங்கல்யம் எவ்வளவு நாள் தங்கும்னு சொல்றது. அப்போ 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ பாதகாதிபதி உட்காரக்கூடாது. அப்ப கணவனே பாதகாதிபதி ஆவான், மனைவியே பாதகாதிபதி ஆவாள். அஷ்டமாதிபதி உட்காந்துட்டான், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கோர்ட்டுக்கு இழுத்துன்னு போயிடுவா. அதே மாதிரி ரோகாதிபதி. அப்போ இப்ப என்ன நோயினே தெரியல, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நோய் 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 நோயா வந்துட்டு இருக்கு. அப்போ 8ஆம் இடத்ததிபதி கூட 6ஆம் இடத்ததிபதி உக்காந்துட்டு அப்படின்னாலும் 8ஆம் இட அதிபதியோடு 6ஆம் இடத்ததிபதி சேர்ந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் அது என்ன ஆகும், இல்வாழ்க்கையில் தம்பதிகள் தாம்பத்தியம் கொள்ளும் நாட்களில் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கெட்டு போய் எப்ப பார்த்தாலும் நோய் நோயா இருக்கும். எந்த டாக்டர் கண்டுபிடிக்க முடியும்? கண்டே பிடிக்க முடியாது. அதனால நாம சேர்க்கும் போது 7ஆம் இடத்துல பொறுத்தவரையிலும், ஏன்னா அதுதான் தாம்பத்தியத்தினுடைய சிறப்பு. 7ஆம் இடத்த அதிபதியில எப்பவுமே ரோகாதிபதி உட்காரக்கூடாது. நீங்க அவன் எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பான். அப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்கானா, இல்ல 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல சேர்ந்திருக்கானா பாத்தீங்கன்னா அந்த கிரகம் என்ன, அதுக்கு நீங்க பரிகாரம் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஓகே. அப்ப 8ஆம் இடத்ததிபதி செவ்வாய் கண்டிப்பா உட்காரக்கூடாது. 8ஆம் இடத்துல மங்களகாரகன் அஷ்டமத்தில் அமர்ந்தால் மாங்கல்யம் பறிபோய் வாழ்க்கையில் விதவையாகக்கூடிய யோகத்தை கொடுத்து விடுவான் அப்படின்றது கண்டிப்பா இதுக்கு இருக்கு. அப்போ 8ஆம் இடத்த அதிபதியில பாத்தீங்கன்னா பாதகாதிபதி உட்கார்ந்தாலும் திருமண வாழ்க்கை கட்டாயிடும், ரோகாதிபதி உட்கார்ந்தாலும் பிரச்சனை, அஷ்டமாதிபதி உட்கார்ந்தாலும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இந்த 3 கிரகங்களும் அமரக்கூடாத இடம் அப்படின்றது கணக்கு இருக்கு. ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடத்ததிபதி லக்னத்துல உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்ச நாள்ல இருந்தே பிரச்சனை. ஓகேங்களா, அதே மாதிரி ஆணுனுடைய அஷ்டமாதிபதி பெண்ணுடைய அஷ்டமாதிபதி கூட சேர்ந்தாலும் இல்ல பெண்ணனுடைய லக்னாதிபதி கூட சேர்ந்தாலும் பிரச்சனை தான். இது ஒரு பெரிய சூட்சமான ஒரு இதுதான். ஓகேங்களா, ஆணனுடைய அஷ்டமாதிபதி பெண்ணனுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. அதே மாதிரி ஆணனுடைய 8ஆம் இடத்ததிபதி பெண்ணனுடைய லக்னத்திலையும் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தது அப்படின்னா அது அதிகமான பிரச்சனையை கொடுக்கும். அப்போ 8ஆம் இடம் என்பது மாங்கல்யம் கட்டாகும்.
ஆயுள் பாக்கியம் இருக்காது. மாங்கல்யம் மாங்கல்யம் வந்து தன்னால எடுத்தா பிரச்சனை. அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணால எடுக்கக்கூடிய அமைப்புதுன்னா அது ஆயுள் பங்கம். அப்போ ஒரு கணவனுடைய ஆயுள் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணுகிட்ட தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய 8ஆம் இடத்து அதிபதி பெண்ணுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியா இருப்போம். நம்மளுடைய 8ஆம் இடத்து அதிபதி பெண்ணுடைய பாதகாதிபதியிலோ, பெண்ணுடைய ரோகாதிபதியிலையோ, பெண்ணுடைய அஷ்டமாதிபதியிலையோ, பெண்ணுடைய 12ஆம் இடத்து அதிபதியிலையோ, 6, 8, 12லயோ மாந்தியிலையோ சேர்ந்துருச்சுன்னா நம்ம உயிர் நமக்கு கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 9. 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியம் அப்படின்றது வந்து குழந்தை ஒரு பாக்கியம், சொத்து ஒரு பாக்கியம், சேமிப்பு ஒரு பாக்கியம், செல்வம் ஒரு பாக்கியம், செழிப்பு ஒரு பாக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு நல்லா இருக்கணும். அந்த 9ஆம் இடத்து அதிபதி நம்மளுடைய ஜாதகத்துல ஆண் பெண் இந்த ஜாதகத்துல வந்து ஆண் பெண் ஜாதகம் அப்படின்றது வந்து 9ஆம் இடத்து அதிபதி பாதகத்துல உட்காந்துட்டான்னு வச்சுங்க, உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு நிலைக்காது. உங்களோட தகப்பனார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிலைக்காது. உங்க தகப்பனார் உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து வைத்தாலும் நடக்காது. உங்களுடைய தகப்பனார் உங்களுக்காக என்ன பண்ணாலும் நிலைக்காது. அப்போ 9ஆம் இடத்துக்குரியவன் நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். அப்போ உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி பெண்ணனுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி, பாதகாதிபதி, மாந்தி, இந்த கேது இந்த கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா சொத்து பறி போயிடும். நீங்க சேமிச்சு வைக்கிறதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி பெண்ணுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா 6 60 ஆகும், 100 1000 ஆகும். சப்போஸ் அங்க வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துட்டு மாத்தி அமைஞ்சிரும். அப்ப கல்யாணம் வந்து நடந்தது கோட்டையா இருக்கிறது மண்ணுல போயிடும். ஆக மொத்தத்துல அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அடுத்தது வந்து சத்புத்திரஸ்ய, ஒரு சத்புத்திரம் அப்படின்றது வந்து குழந்தை பாக்கியம். 5, 9 இந்த 5, 9 அப்படின்னு பார்க்கும்போது 5ம் 7ம் சேர்ந்ததுன்னா தாம்பத்தியத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் மாதிரி இல்ல அப்படின்ற அந்த பேரு வரும். என் மனைவி போல இல்ல அப்படின்றது பேரு வரும். 5ம் 7ம் சேர்ந்ததுன்னா 5 காதல், 7 காமம். அப்போ 5, 7ம் சேரும்போது அவங்களுக்குள்ள வந்து அதீதமான காமம் வரும். இப்ப நம்ம வந்து அப்பா அம்மா ஜாதகம் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதான் 5, 7 சேர்ந்திருக்க சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 5, 9 சேர்ந்ததுன்னா முதல் குழந்தையும் 2வதாக பிறக்கக்கூடிய குழந்தையும் அது நமக்கு வந்து சத்புத்திரஸ்ய யோகத்தையே கொடுக்கும். அப்போ 5, 9 சேர்ந்தாலும் 5, 9 ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் அது சுபகிரகத்தோடு சேர்ந்தாலும் அது வந்து பாத்தீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கிறது. இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் பாதகமோ அஷ்டகமோ இல்ல வந்து ரோகமோ இல்ல மாந்தி கூடையோ சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளே நம்மளுடைய பெற்றவர்களே நமக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். நம்ம என்னைக்கா இருந்தாலும் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு யோகம் வரும். குழந்தைகள் நம்மளை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ 9ஆம் இடம் என்பது வந்து அது ஒரு சிறப்பு. அப்போ 9ஆம் இடத்தை வச்சு 5ஆம் இடத்தை வச்சு 5ஆம் இடம் நல்லா இருக்கா, சரி குழந்தை நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லா இருக்கும். 9ஆம் இடம் நல்லா இருக்கா, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நமக்கு அப்பா எப்படி நமக்கு எப்படி இருக்காரோ அதே மாதிரியே நம்ம குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்றத வந்து சொல்லிடலாம். அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது ஜீவனம், உத்தியோகம், குடும்ப லட்சணம், குடும்ப யோகம், கர்மஸ்தானம், இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். அப்ப 10ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் இந்த
ஒரு ஆணுடைய ஜாதகத்தினுடைய 10ஆம் இடத்து அதிபதி பெண்ணுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, லக்னத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னா சிறப்பு. ஓகேங்களா? உங்க மனைவி வந்த நேரம் உங்களுக்கு உத்தியோகம் ஜாம் 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 போயிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி 3, 7, 11 இதுல அமைஞ்சாலும் நல்லது. 1, 5, 9 திரைகோணத்துல பெண்களோட ஜாதகத்துல அமைஞ்சாலும் நல்லது. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி 3, 7, 11 அமைஞ்சாலும் பெண்ணோட ஜாதகத்துல நல்லது. 1, 5, 9 அமைஞ்சாலும் நல்லது. அதே மாதிரி கேந்திராதிபத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய கேந்திரத்துல மட்டும் அமையக்கூடாது. கேந்திரத்துல அமைஞ்சதுன்னா ஒரு கட்டம் கட்டி உட்கார வச்சிரும். உனக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அப்ப 10ஆம் இடத்து அதிபதி நல்ல ஸ்தானத்துல அங்க உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுவும் குருவோடு சேர்ந்தது அப்படின்னா பொன்னால போற்றக்கூடிய அமைப்பும், சுக்கிரனோட சேர்ந்துச்சுன்னா தனத்தால போற்றக்கூடிய ஒரு அமைப்பும். ஓகேங்களா? செவ்வாயினோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னா நல்ல மண்ணு மனைகள் வாங்கி கூட போடக்கூடிய அமைப்பும். செவ்வாயும் புதனோடு சேர்ந்தால் அவங்க வந்துட்டானாக்கா வீடுக்கு மேல ஒருத்தங்கிட்ட கேட்டான்னா எத்தனை வீடு வச்சு, நான் ஒரு 10, 15 வீடு வச்சிருக்கேன்னுவான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வீடு மனைவி நிறைய மனைகள் வாங்கி போட்டிருக்கிறேன், நிறைய வீடு கட்டி இருக்கிறேன், நிறைய வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி, இவங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி பெண்ணுடைய மனைவியினுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கும். அப்பதான் மனைவி யோகம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்காது. அப்ப 4, 10 அப்படின்றது மனைவியினுடைய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு குறைவுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க தனம் விருட்சம் வந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இது மனைவியினோட ஜாதகத்துல 2ஆம் இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா தனம் வந்துகிட்டே இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓகேங்களா? இது 10ஆம் இடம். வேலை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், ஜீவனம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள்லாம் இருக்கும். அடுத்தது ஒரு 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். நாம சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பாதிப்ப நாமளே செலவு பண்ற ஒரு யோகமும் இருக்கு, மனைவி கிட்ட கொடுத்து அமைப்பும் இருக்கு. அப்போ ஒரு மனைவியே கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய 11ஆம் இடத்து அதிபதி நமக்கு பாதகம், அஷ்டமம், ரோகம் இந்த 3 ஸ்தானத்துல சேராம இருக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி பாப கிரகங்களோடு சேராமல் இருக்கிறது பெஸ்ட். சரிங்களா? 6, 8, 12 மறையாம இருக்கிறது பெஸ்ட். இதெல்லாம் தாண்டி பெண்ணினுடைய ஜாதகத்துல நம்மளுடைய 11ஆம் இடத்து அதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ரோகாதிபதி 6, 8, 12 மாந்தி இதனோடு சேராமல் இருந்தால் நாம சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை அவங்க பெருக்குவாங்க அப்படின்றத இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம அது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம எப்படி சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை பெருக்கிடுவாங்க. பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பெருக்கிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 12ஆம் இடத்து அதிபதி. 12 அப்படின்றது அயன சயன போக ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு என்ன சம்பாதிச்சாலும் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், மனைவி கிட்ட போகம், சந்தோஷம், இது கண்டிப்பா அவசியமானது. அப்போ 12ஆம் இடம் என்பது யாருக்குமே பாதகத்திலேயோ அஷ்டமத்திலேயோ ரோகத்திலேயோ மாந்தி கூடையோ சேரக்கூடாது. பொதுவா இது மட்டும் ராகு கூட சேரக்கூடாது. ராகு கூட சேர்ந்ததுன்னா தூங்கவே மாட்டான், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்டுட்டு இருப்பான், தூங்கவே விடாது. 12ஆம் இடத்துல ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிம்மதியான தூக்கமே இருக்காது. புரியுதுங்களா? கனவுலகளையே அப்படியே
சுழண்டுகிட்டே இருக்குமே தவிர அது வந்து தூங்க விடாது. அப்போ 12ஆம் இடம் என்பது வந்து விரயம். அப்போ நம்மளோட 12ஆம் இடத்து அதிபதி சரிங்களா, பெண்ணினுடைய 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, லக்னத்துல அமைஞ்சால் 1, 5, 9ல அமைஞ்சால் 3, 7, 11ல அமைஞ்சால் நல்லது. அப்ப மனைவினால சயனமும் போகமும் அயனமும் நமக்கு கிடைக்கும். மனைவினுடைய படுக்கணும், மனைவினுடைய சாப்பிடணும், மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், மனைவியோட போகம். இது நாலுமே வந்துட்டு மனைவியோட இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. தனியா போய் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், தனியா போய் ஹோட்டல்ல தூங்குறோம், தனியா போய் எங்கேயோ தூங்குறோம், இது வந்து சிறப்பில்லை. இந்த மாதிரி வந்து 12 ராசிக்குமே, 12 லக்னத்திற்குமே, 12 கட்டத்திற்குமே நாம வந்து பொருத்தம் பார்க்கணும். அப்புறம் இந்த கிரக பொருத்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த கிரகம் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கிரகம் இந்த கிரகத்திற்கு பகையா, நட்பா, உச்சமா, நீச்சமா, மறைவா, இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகத்தை சேர்க்கலாமா வேண்டாமா? ஓகேங்களா? ஆண் கிரகத்தோடு பெண் கிரகத்தையும், பெண் கிரகத்தோடு ஆண் கிரகத்தையும் சேர்க்கணும். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து நமக்கு வந்து 27 நட்சத்திரம் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, அதே மாதிரி வந்து 9 கிரகங்கள் இருக்கு. இப்போ பாதத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு பாதத்துல ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், அது அப்பாற்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஆனா இந்த ஆண் பெண் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண் லக்னத்திற்கு ஒரு பெண் லக்னத்தை சேர்ப்பதும், ஒரு பெண் லக்னத்திற்கு ஒரு ஆண் லக்னத்தை சேர்ப்பதும் சிறப்பு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நீர் நெருப்பு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நெருப்பு அப்படின்னா காற்றுக்கு கட்டுப்பட்டது, நிலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நீருக்கு கட்டுப்பட்டது. அப்போ நீரும் நெருப்பும் பாத்தீங்க அப்படின்னா நீரு அப்படின்றது வந்து அணைஞ்சிடும். ஓகேங்களா? நிலம் அப்படின்றது தண்ணீரை உறிஞ்சிடும். காற்று அப்படின்றது வந்து அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அலைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து ரொம்ப அடிச்சுது அப்படின்னா அது வந்துட்டானாக்கா ரொம்ப வெளியில வந்து பிரச்சனையாயிடும். அப்போ எதுக்கு எது கட்டுப்பட்டது அப்படின்றத பார்த்து திருமண பொருத்தத்தை கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கிரகங்கள் அப்படின்னும் போது ராகு கேது கூட எந்த கிரகம் சேர்ந்தா நல்லது? சூரியன்ல இருந்து சனி வரலையும் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் நல்லது அப்படின்றத வந்து கொடுக்கணும். இப்ப நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், உத்திரட்டா, கிருத்திகை இருக்கு. இதுல வந்து சனியினுடைய நட்சத்திரத்தை சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அதே மாதிரி வந்து ராகு இருக்கு. ராகு கேது அப்படின்றது துண்டுபட்ட நட்சத்திரம். அப்ப இந்த துண்டுபட்ட நட்சத்திரத்தை ராகு அப்படின்னு இருக்கக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி, மகம், அஸ்வினி, மூலம், இந்த 2 துண்டுபட்டதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? விதியால துண்டுபட்டதை நீங்க மதியால சேர்த்தீங்கன்னா சதியால பிரிஞ்சிரும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆண்டவன் வந்துட்டு ராகு ஏதோ பிரிச்சுட்டான். அதுக்கு நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா விதியால துண்டுபட்டதை மதியால சேர்த்தால் சதியால பிரிஞ்சு கதியென வாழ்க்கை இல்லாமல் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிதான் ஒரு நட்சத்திரத்தங்கள், இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தோடு சேரக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு கணக்கு. இதுதான் நான் விவாக ஜாதக பிரசன்ன பத்ததி அப்படின்ற ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன். நான் திருமணத்தையே வந்துட்டு வேற மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்றத, திருமணத்தினுடைய தாத்பரியத்தையே நான் மாத்தணும் அப்படின்றத நான் எழுதிட்டு இருக்கிறேன். எப்படி ஜாதக பிரசன்ன பத்ததின்னு நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு எழுதிட்டு இருக்கிறேனோ, அதே மாதிரி விவாக ஜாதக பிரசன்ன பத்ததின்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன். அது விரைவில் போட்டுருவேன். அது வந்தாச்சுன்னா
நீங்க வந்து ஈஸியா பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புஸ்தகம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஓகேங்களா? அது இன்னும் லேட் ஆகும், ஏன்னா இப்பதான் வந்து எழுதிட்டு இருக்கிறேன். அதனால வந்து எத்தனையோ குருமார்கள் இருப்பீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் உங்களால ஏத்துக்க முடியுது, ஏத்துக்கிற ஒரு பக்கத்துல இருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து உங்களுக்கு வந்து உள்வாங்கி அதை ஜீர்ணிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? அதனால வந்து நான் வந்து இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து நம்மளுடைய ஜாதகத்துல திருமணம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, நம்மளுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல லக்னத்துல யார் இருக்கான்னு பாருங்க. மெயின் முக்கியம் அது. ஓகேங்களா? கோச்சார ரீதியா இப்போ நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுக்குறேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க. இந்த ஜாதகம் பிறப்பினுடையது, இந்த ஜாதகம் கோச்சாரத்தினுடையது. அப்ப என்னுடைய லக்னத்துல யார் உட்கார்ந்துருக்கா இப்ப கோச்சார ரீதியா, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா கோச்சார ரீதியா. அப்போ 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணீங்கன்னா கேது போன உடனே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணம் பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பற்றற்ற சூழ்நிலையை கொடுக்கும். ராகு உட்கார்ந்துருக்குன்னா கிரிமினலான தன்மையில வந்துட்டு குடியிருக்கும். ஓகேங்களா? செவ்வாய் மன வாழ்க்கையை கொடுக்கும். சூரியன் அப்படின்றது வந்து வாழ்க்கை ஈகோ தளத்திலே போகும். சந்திரன் நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். சுக்கிரன் பீஸ்ஃபுல்லா இருக்கும். புதன் காதல் தன்மையா இருக்கும். குரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 7ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் உட்கார்ந்தா திருமணம் பண்றதுக்கு டேட் கொடுங்க, இல்லைன்னா பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா பார்க்கவே சொல்லாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கான்னு பாருங்க. லகுனன்றது நாம முடிவு பண்றது, 2ஆம் இடம் என்பது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, 7ஆம் இடம் என்பதுதான் நம்ம அனுபவிக்கிறது. இங்கேயே வந்து பீஸ் கேரியர் புடுங்கிடுச்சு அப்படின்னா 7ஆம் இடம் எங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறது? முடியாது இல்லையா? அதனால வந்து நம்மளுடைய லக்னத்துல நல்ல கிரகம் உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா கிறுக்குத்தனம் ஃபுல்லா நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்போ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ லக்னத்துல சுப கிரகங்கள் அமர்ந்து இருந்தால் திருமண டேட்டையோ திருமண பொருத்தத்தையோ பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு லக்னத்துல கேது உட்காந்துருச்சு, இப்ப துலாம் லக்னத்துக்கு கேது தான் உட்கார்ந்துட்டு இருக்கு, கண்டிப்பா கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த கேது நகர்ந்த உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் நம்மளுடைய லக்னத்துல 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கா, அத வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து 64வது நட்சத்திரம், 88வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்த திருமணம் நட்சத்திரமாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 68வது நட்சத்திரம், 64வது நட்சத்திரம், 88வது நட்சத்திரம் நமக்கு வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி 16வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துல யாராவது ஒரு மனைவியோ ஒரு கணவனோ கிடைச்சால் பிரில்லியண்டான கணவன் பிரில்லியண்டான மனைவி கிடைப்பான். ஓகேங்களா? கண்டிப்பா வந்துட்டு அது வந்து அமைப்பா இருக்கும். அடுத்தது வந்து இப்போ ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது குரு பலன் பார்க்கறதை விட்டுடுங்க. குரு பலன் பார்க்கறதை விட்டுட்டு, குரு பலன் நமக்கு வந்து 2 வயசுல கூட வரும், 5 வயசுல கூட வரும். அதுக்காக 2 வயசு 5 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய 7ஆம் இடத்த அதிபதியை குரு பார்க்கிறாரா, நம்மளுடைய 2ஆம் இடத்த அதிபதியை குரு பார்க்கிறாரா, சுக்கிரனை குரு பார்க்கிறாரா, செவ்வாயை குரு பார்க்கிறாரா, இவ்வளவுதான் விஷயம். இது பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டுனாக்கா வந்து இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராங்க, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது குருப்பலன் இருக்கான்னு அவங்க கேட்பாங்க.
நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு எக்க உட்காந்து 7ஆம் இடத்து அதிபதியை பார்க்கிறாரா, இல்ல 7ஆம் இடத்து அதிபதியை கூட வந்துட்டு குரு உட்கார்ந்துருக்காரா, இல்ல 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோ இல்லைன்னா செவ்வாயோ குரு பார்க்கறாரா, குரு கூட சேர்ந்திருக்காரா அப்படின்றத பாருங்க. குரு கூட சேர்ந்தாருன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. குரு கூட சுக்கிரன் சேர்ந்தா கல்யாணம் பண்ணாதீங்க. குரு கூட செவ்வாய் சேர்ந்தாலும் கல்யாணம் பண்ணாது. ஏன்னா குரு நின்ற இடம் பாழ். ஓகேங்களா? பார்வையில பார்க்கலாம், சேர்வையில தடுக்கலாம் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கல்யாணம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க, ஒரு கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? முகூர்த்தம் குடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல பெண்ணனுடைய ஜாதகத்துல, அவங்களுடைய நட்சத்திரத்துல, அவங்களுடைய லக்னத்துல, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா, இன்னைக்கு நட்சத்திரம் குடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா அந்த நட்சத்திரத்துல பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி உட்கார்ந்தால் அந்த கல்யாணம் நடந்தாலும் அது கண்டிப்பா கெட்டு போயிடும். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய லக்னத்துல பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி, பெண்ணுடைய ராசி ராசியினுடைய இல்ல, ஆணனுடைய ராசி லக்னத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு டேட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு சந்திரன் கூட பாதகாதிபதி உட்கார்ந்து முகூர்த்த லக்னத்திலேயோ அப்படி இல்லைன்னா இந்த குறிச்சு கொடுத்த டேட்டினுடைய நட்சத்திரத்திலேயோ பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி மாந்தி உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா மறு விவாகம் செய்ய வேண்டும். இது பரிகாரம். வந்துருவான், பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா நல்லா இருக்கா பாருங்கன்னு நம்ம கிட்ட நிப்பான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? மறு விவாகம் கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்குள்ள பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க குடிச்ச டேட்ல இப்படி இருக்கு, இந்த விவாகம் முறிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லலாம். இது பரிகாரம். ஓகேங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு கல்யாணம் நடக்கல, தடுங்கலாகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 7ஆம் இடத்ததிபதி யாரு கூட உட்கார்ந்துருக்கான், யாரு பார்வையில உட்கார்ந்துருக்கிறான், அந்த கிரகம் என்ன, அந்த கிரகத்துக்கு உண்டான கோவில் என்ன, யூடியூப்ல தட்டினா சரத்தன வந்துகிட்டே இருக்குது. அப்ப குரு உட்கார்ந்துருக்காரு, குருவால பிரச்சனை, திருச்செந்தூர் போங்க. சனி உட்கார்ந்து இருக்கிறாரு, திருநாரையூர் போங்க. புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஸ்ரீரங்கம் இல்லைன்னா திருப்பதி போங்க, பெருமாள் கோயில் போங்க. செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு, வைத்தீஸ்வரன் கோயில் போங்க. செவ்வாய்க்கு வந்துட்டேனாக்கா முருகன், பழனிமலை முருகன் தான். இந்த மாதிரி நம்ம பரிகாரம் என்பது நம்ம கோவிலுக்கு போய் அடியெடுத்து வச்சு பண்ணாலே சரியா போயிடும். இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எந்த ஹோமம் பண்ணாலும் அது நமக்கு திருப்தி ஆகுறது இல்லை. ஒரு க்ஷேத்திரத்துல காலடி எடுத்து வைக்கும் போதுதான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நிறைய யூடியூப்பை பார்த்து எந்தெந்த சிவன் கோயில் இருக்கு, எந்தெந்த கிரகத்திற்கு எந்தெந்த சிவன் கோவில் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டோம்னா, கிட்னி பிரச்சனைன்னா வந்துட்டேனாக்கா ஊட்டத்தூர் போக சொல்றாங்க. அதே மாதிரி வழக்குல பிரச்சனைன்னா காஞ்சிபுரம் போக சொல்றாங்க. எவ்வளவோ இருக்கு இல்லையா? போனா நடக்குது. நானே நிறைய பேரை அமுச்சு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் இடத்துல அப்படி இல்லைன்னா லக்னத்துல 2ஆம் இடத்துல ராகு கேது அப்படின்றது திருமண சமயத்துல ராகு கேது அமையாமல் இருப்பது பாத்தீங்க அப்படின்னா நல்லது. இப்ப மேஷத்துல ராகு இருக்கு, அந்த டைம்ல கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ண நாள்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் தரமான வாழ்க்கை போகும். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்காது. அப்போ அந்த ஒரு கிரிமினலான வாழ்க்கை போகும்போது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை. அதே மாதிரி வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ராகு பாம்பு நேரா போனா பரவாயில்ல,
சில பாம்புகள் வந்து இப்படி போகும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்மந்தமே இல்லாம உங்களோட வாழ்க்கை நிலை நகர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து திருமணம் செய்யும் சமயத்தில் ஆண் பெண் 7ஆம் இடத்ததிபதி, அதாவது வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் சரி, ரோகாதிபதியும் சரி, பாதகாதிபதியும் சரி, உங்களுடைய ஜாதகத்துல பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சரி, ஆணுடைய ஜாதகத்திலையும் அந்த நேரத்துல 7ஆம் இடத்துல லக்னத்துல 2ஆம் இடத்துல உட்காராம பாத்துக்கிறது அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தது ஒரு பெண்ணுடைய ஜாதகமோ ஒரு ஆணுடைய ஜாதகமோ நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு வந்து லக்னத்துக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்ததிபதி, அடுத்தது வந்து சுக்கிரன் நின்ற வீடு, செவ்வாய் நின்ற வீடு, லக்னம் நின்ற வீடு, அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ வந்து எந்த திசை அப்படின்னு வந்து கேக்குறாங்க, எவ்வளவு தூரம் அப்படின்றத வந்து கேக்குறாங்க. அப்போ சர வீடா இருந்தது அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் எழுதிக்கிங்க. சிற வீடா இருந்ததுன்னா பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் எழுதிக்கிங்க. உபய வீடா இருந்தது அப்படின்னா ரொம்ப தூரம் 100 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்றத வந்து எழுதிக்கிங்க. அப்போ உங்களுடைய இப்ப மேஷத்திலிருந்து மீனவர்லையும் இப்ப நிறைய புஸ்தகத்துல வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்ப மேஷமா இருந்தா மலைப்பகுதி, மலையை சார்ந்த பகுதி, கரடு முரடான பகுதி, ஏற முடியாத ஒரு பகுதி, நிறைய ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதி, மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி 12 கட்டத்துல எந்தெந்த கட்டத்துல உங்களுக்கு வந்து என்னென்ன அமைப்புகள் இருக்கோ, உங்க கட்டிக்க போற பொண்ணு கட்டிக்க போற பையன் அவங்களோட வீட்டு பக்கத்துல இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து அமைப்பா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ சொந்தத்திலையா, அசல்லையா, பார்த்தா, லவ் பண்ணியா, இல்ல 2வது திருமணமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தது அப்படின்னா, நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து சூரியன் கூட அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ரோகாதிபதி, மாந்தி, ராகு, கேது சேர்ந்ததுன்னா அப்பா பார்த்த திருமணம் கட்டாகும். சந்திரன் கூட இத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னா அம்மா பார்த்த திருமணம் கட்டாகும். சகோதரன் கூட இத்தனை கிரகம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சகோதரன் பார்த்த திருமணம் கட்டாகும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய 7ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்திருக்கானோ, இப்ப மேட்ரிமோனியில பார்க்கலாமான்னு கேட்பாங்க, வீட்டு புரோக்கர் மூலியமா பார்க்கலான்னு கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து 7ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகத்தோடு சேருதுன்னு பாருங்க, அது எந்த நட்சத்திரோடு சேருதுன்னு பாருங்க, எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க. அவங்கள பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்ச சொன்னீங்கன்னா அப்படி முடியும். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா வந்து இப்படித்தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ எந்தெந்த ராசியில அமைச்சுக்கலாம் அப்படின்னு 27 நட்சத்திரத்தையும் நம்மளை எழுத சொல்லுவான். அப்படி எழுத தேவையில்லை. 1 லக்னம் நின்ற 3 நட்சத்திரம், 2ஆம் இடத்தினுடைய 3 நட்சத்திரம், அடுத்தது வந்து சுக்கிரன் நின்ற 3 நட்சத்திரம், செவ்வாய் நின்ற 3 நட்சத்திரம், அடுத்தது 7ஆம் இடத்த அதிபதி நின்ற 3 நட்சத்திரம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுலதான் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு திருமணம் அமையும். இதுக்கு மேல வந்து எந்த ஒரு அமைப்பும் வந்துட்டு கிடையாது. இதுல வந்து 10 பொருத்தம் பார்த்து பண்றது அப்படின்றத விட இப்ப நான் சொன்னபடி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த அமைப்பினுடைய அமைப்பு. இந்த 1.5 மணி நேரம் கொடுத்ததுல வந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் எல்லாமும் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஐயா வந்து 1/2 hour இந்த கேள்வி பதிலுக்காக வந்து ஒதுக்கியிருப்பாரு. அதனால என்னுடைய இந்த கருத்து அப்படின்றது வந்து
சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அந்த பொருத்தம் அந்த நட்சத்திரம் என்ன பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கங்க. அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு அப்படின்றத பார்த்து தான் திருமணத்தை நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தரணும். சரிங்களா? இதுதான் என்னுடைய அமைப்பு. இப்ப வந்து ஐயா வந்து கேள்வி பதில் நேரம் கொடுத்திருப்பாரு. இந்த கேள்வி பதில் அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல ஒரு திருமண பொருத்தம் சொன்ன ஒரு நீண்ட தக்கவரை கொடுத்துருக்கீங்க. ஓகே. நீங்க ஒரு 5 minutes தண்ணி இன்னி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். சரி, சரிங்க. ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் செஷன். வழக்கமா நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்புரை முடிந்த பிறகு கேள்வி நேரம் இருக்கும். ஸோ அன்பர்கள் கேள்வி கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய அன்பர்கள் யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். வரிசையா அவங்களுடைய பேரை சொல்லி வரிசையா ஹேண்ட் ரைஸ் பண்ண போதும். வரிசைப்படி அழைப்போம். ஸோ அவங்க உரிய அதுவும் இந்த டாபிக்ல இன்னைக்கு பேசப்பட்ட டாபிக் சம்பந்தமா கேட்கலாம். வேற மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். தனிநபர் ஜாதகங்களை வச்சு பலன் கேட்க வேண்டாம். ஓகே, சரி. ஒரு நிமிஷம் ஐயா வந்துட்டோம். வந்துட்டேன் ஐயா. சரிங்கய்யா. ரைட். முதல்ல ஜெயச்சந்திரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களுக்கு கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. 64வது நட்சத்திரம் 88வது நட்சத்திரம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்க. அது ஆணுடைய பெண்ணுடைய நட்சத்திரம் வந்து 64 88ங்களா? இல்ல. அதாவது வந்து உங்களுடைய உங்களுடைய லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணிக்கிங்க. உங்களுடைய லக்னத்துல இருந்து வந்துட்டு 88வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துல வந்து பெண் அமைஞ்சிடக்கூடாது. சரி. ஆமா, லக்னத்துல இருந்து தான் ஐயா. அடுத்தது யாரு? அடுத்து திரு விஜயலட்சுமி சேலத்துல இருந்து. அவங்க அன்மியூட் பண்ணி விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப நீங்க சொன்னது வந்து 7ஆம் வீட்டு அதிபதி எடுத்துக்கலாம், இல்லைன்னா லக்னாதிபதி, அந்த 3 நட்சத்திரங்கள் திருமணத்துக்கான சொந்தங்கள் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்ப லக்னமாகி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு ரேவதி நட்சத்திரத்துல நின்னா எப்படிங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னாதிபதி குரு நட்சத்திரத்துல நின்னா எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்ப லக்னாதிபதி வந்து குரு சாரம் வாங்குறாரு, 7ஆம் அதிபதி குருவானவர் வந்து லக்னாதிபதி சாரம் வாங்குறாரு. இப்ப இது எப்படி எந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு இப்ப இருக்கிறது எப்படி? இப்ப அவங்க என்ன லக்னம்? அவங்க இப்ப மறுபடி திருப்பி சொல்லுங்க. ஹலோ, கேட்டுங்களா? சொல்லுங்க ஐயா. நான் பேசுறது கேட்டுதுங்களா? ஐயா நான் கேட்டது ஒருத்தருக்கு மிதுன லக்னமாகி லக்னத்துக்கு 7 கூடையவன் வந்து இப்ப அந்த லக்னாதிபதி சாரம் வாங்கிடுறாரு, ரேவதி புதன் சாரம் வாங்கிடுறாரு. அந்த லக்னாதிபதியான புதன் வந்து குரு சாரம் போய் வாங்கிடுறாருங்க. இப்ப நம்ம இதுல கும்பத்துல உட்காந்து குரு சாரம் போய் வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப 2 பேருமே இருவருமே நட்சத்திர பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. அப்ப நட்சத்திரங்களை எப்படி நம்ம தேடுதல்? ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க சொந்தத்துல அமையுமா அசல் அமையுமான்னு ஒரு குறிப்பு போட்டு 3 நட்சத்திரம், 2ஆம் இடத்ததிபதி நின்ற 3 நட்சத்திரம், சுக்கிரன் நின்ற 3 நட்சத்திரம், செவ்வாய் நின்ற 3 நட்சத்திரம்னு ஒரு வரிசையா ஒரு இது கொடுத்துருக்கீங்க எனக்கு அட்டவணை. நோட் பண்ணிருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரையும் நோட் பண்ணிருக்கேன் நானு. ஓகே. அதாவது வந்து லக்னத்திற்கு வந்து 7க்குரியவன் ரேவதி நட்சத்திரத்துல மீன ராசியில புதனுடைய ஆதிக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ரேவதி அப்படின்றது வந்து புதனுடையது. அப்ப புதன் அப்படின்னாலே வந்து காதலுக்குரியது. அப்ப காதல் அப்படின்றது வந்து எப்பவுமே மீனத்துல வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா
அது வேலை பார்க்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்ல உத்தியோகத்துக்காக போகக்கூடிய இடத்துல தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. ஓகேங்களா? அப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறானோ அப்ப புதனுடைய ஆதிக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப நான் வரக்கூடிய கணவன் அப்படின்றவன் நல்ல புத்திசாலித்தனமாகவும் அதே மாதிரி நல்ல பொறுப்பானவனாகவும் குடும்பத்தை நல்லா ஏற்று நல்லபடியா சிறப்பா நடத்தக்கூடியவனாகவும் அவன் அவனை கட்டினதுல இருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்க கூடியதாகவும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமைப்பாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா. இப்ப லக்னாதிபதி பூரட்டாதி, அதாவது குருசாரம் வாங்கி நிக்கும் போது இதை எப்படிங்க எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க லக்னாதிபதி நின்ற 3 நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. லக்னாதி குருசாரம் வாங்கி நிக்கிறாருங்க, இப்ப அது நம்ம எப்படிங்க? உங்களுக்கு பதில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி புரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னா புரட்டாதி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் யாரு? அப்ப புரட்டாதி நட்சத்திரம்னா கும்பமா மீனமான்னு பாக்கணும். அதுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரு? அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துல எதுவானாலும் அமையும். நன்றிங்க, நான் இதுதாங்க கேட்கறதுக்கு விரும்பினேன். இந்த பதில் எனக்கு கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே 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 தேங்க்யூ மேடம். திரு பாலா, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். திரு பாலா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்து இருதார அமைப்பு இருதார அமைப்பு ஓகே. அதாவது இருதார அமைப்பு அப்படின்றது ரெட்டப்பட நட்சத்திரம், ரெட்டப்பட வீடு அப்படின்றது இருக்கு. அப்ப ரெட்டப்படை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு அப்படின்னாலே அது ரெட்டப்படை அமைப்பு. அப்போ புதனோட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்தாலும் சரி அது ரெட்டப்பட அமைப்பா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதியும் இன்னொரு கிரகமும் சேர்ந்து தன்னுடைய லக்னத்திலேயே அமைஞ்சால் அது ரெண்டு தாரமான ஒரு அமைப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி கூட 2 கிரகங்கள் சேர்ந்ததுனாலும் அது ரெட்டத்தார அமைப்பை கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ புதனோட வீட்டுல உட்கார்ந்தாலும் 2 தார அமைப்பை எடுத்துக்குங்க. 7ஆம் இடத்து அதிபதி கூட 2 கிரகம் சேர்ந்து உங்க லக்கணத்திலேயே அமைஞ்சாலும் அது 2 தாரம்னு எடுத்துக்குங்க. 2 கிரகம் சேர்ந்து 7ஆம் இடத்துல அமைஞ்சாலும் 2 தாரம்னு எடுத்துக்குங்க. சுக்கிரனோடு 2 கிரகங்கள் ஒரு கிரகம் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாலும் அது 2 தாரம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சார் பாலா சார். ரைட், நன்றிங்க ஐயா, புரிஞ்சதுங்க ஐயா. சரி, ஓகே ஓகே, நன்றி. அடுத்து திரு விவேகானந்தன் ஐயா, இலங்கை திருகோணமலையிலிருந்து. ஐயா, நீங்க உங்க வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னென்ன ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க பன்னிரண்டு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி, அதே மாதிரி ஆணியுடைய 7ஆம் அதிபதி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி, ஆனால் இப்ப உதாரணமாக இப்ப ஆணினுடைய 7ஆம் அதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்திலேயோ அல்லது பெண்ணினுடைய 8ஆம் அதிபதி ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் அதையும் சேர்க்கலாம். அதாவது அவர்களுடைய விரயத்திலே சேர்ந்தால் அதையும் சேர்ப்பது சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து? அதான் அதாவது ஆணனுடைய 7ஆம் இடத்தது பெண்ணுடைய 8ஆம் இடத்ததிபதி சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா 8ஆம் இடத்ததிபதி அப்படின்றது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்ப தன்னுடைய கணவனை அவ கண் போல காப்பாற்றக்கூடிய அமைப்பும் கண்கொள்ள வச்சு காப்பாத்துற அமைப்பும் இருக்கும். அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் தம்பதி வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதுதான் விதி. சரி சரி, அதான் நான் கேட்கிறேன். நன்றி. ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து திரு பிருத்திவிராஜ், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து பிருத்திவிராஜுங்க சார். இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாப் நல்லா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் சில பேருக்கு ஜாப் போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த உதயோஸ்தான அதிபதி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 6, 8, 12 போய் மறந்துச்சுன்னா அது இப்ப அந்த மனமானுக்கு பாதிப்பு தருமாங்க சார்? கண்டிப்பா. அதுதான் இப்ப நான் சொன்னேன். அதாவது உங்களுடைய உத்தியோகஸ்தானமான 10ஆம் இடத்து அதிபதியோ
இல்ல வந்துனாக்கா வந்து 10ஆம் இடத்து அதிபதி வந்து பெண்ணுடைய ஜாதகத்துல பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ரோகாதிபதி, விரையாதிபதி இந்த மாதிரி இடத்துல போய் நின்னாலும், அதே மாதிரி வந்து மாந்தி கூட போய் சேர்ந்தாலும் கண்டிப்பா வந்துட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை அப்படின்றது வந்து நமக்கு கெடுக்கப்படும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கிடையாது. இது கூட்டு ஜாதக அமைப்பு. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்காங்க சார்? அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறான் அப்படின்றத பார்த்து, அந்த கிரகம் வந்து எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கு அதுக்குண்டான கிழமையில அந்த கிரகத்திற்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தா அந்த பரிகாரம் என்பது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இதுக்கு வந்து ராசிகள் கூட போடலாமா சார்? ராசிகள் அந்த மாதிரி போட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாங்களா? போடலாம். அதாவது வந்து யார் போடணும்னா நீங்க போடக்கூடாது. அதாவது வந்து உங்களுடைய ஜாதக 10ஆம் இடத்து அதிபதி அங்க போய் மாட்டிட்டு இருக்கு. இப்ப அவங்க போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகேங்களா? அவங்க போடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி திரு பிருத்திவிராஜ் சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது திரு கோபி ராமமூர்த்தி. ஸோ அவங்க நமஸ்காரம் சார், 2 பேருக்கு நமஸ்காரம் சார். இந்த இப்போ என்னுடைய லக்னம் மீன லக்னம். நானு என்னுடைய 10ஆம் பாவம் வந்து தனுசு இல்லையா, அது குரு. என் ஒய்ஃபுக்கு வந்து துலா லக்னம். ரெண்டுமே லக்னம், ரெண்டுக்குமே லக்னம் வந்து துலா லக்னம் சுக்கிரன். இப்ப அவங்களுக்கு வந்து 12ல இருக்கு குரு. அப்ப தொழில் என்ன பண்ணுவோம்? தொழில் அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது வந்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து தொழில் ஸ்தானாதிபதி எந்த அமைப்புல இருக்காருன்னு பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பிருத்திவிராஜ் சார் கேட்டாரு, அவருக்கும் உங்களுக்கும் ஒரே பதில் சொல்றேன். முதல்ல வந்துட்டு நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு வந்து இப்ப வந்து மீன லக்னம் இல்லையா, மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கு? 2 வந்து மேஷத்துல இருக்காரு. ஓகே, பரணி சாரம் வாங்கியிருக்கிறாரு. அப்ப வந்து என்ன, பரணி சாரம் வாங்கும் போது 2ல உட்கார்ந்து இருக்கிறது பரணி சாரம் அப்படின்றது நல்லாதான் இருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த குருவை ஏதாவது வந்துட்டு பாப கிரகங்கள் பாக்குதா அப்படின்றத வந்து பாருங்க. ஓகேங்களா? அப்போ வீடு கொடுத்தவன் செவ்வாய் பகவான் அப்படின்றவன் இப்ப எங்க வந்து கும்பத்திலிருந்து சனி பார்த்தா நல்லதுதான். ஓகேங்களா? சனி பார்த்ததுன்னா, குரு சனி பார்த்ததுன்னா தொழில் நிரந்தரம். ஆனா உங்களுக்கு வந்து வீடை கொடுத்தக்கூடிய செவ்வாய் பகவான் இப்ப வந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, அவர் வந்து 11ஆம் இடத்துல, அவர் வந்து கும்பத்துல சனியோட வக்ர நிலையில இருக்காரு. அப்ப அந்த வக்ர நிலை மாறும் போது உங்களுக்கு 75 நாள் ஆகும். அந்த 75 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வேலையில வந்து பிரச்சனைகள் தீரும். எப்பவுமே எனக்கு வேலையில பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி குரு உங்களுடைய மனைவியினோட ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு? கண்ணில உட்காந்து. அப்ப வந்து சாஸ்திர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்துல கண்ணில வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது போராட்டத்தையே சந்திக்கும், திருப்தியற்ற சூழ்நிலையை கொடுக்கும். அப்ப வந்துட்டாக்கா குரு பகவான் கரெக்டா அங்க உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பாக்குறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெஸ்ட். நன்றி. ஓகேங்களா? அங்க போய் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வந்துட்டா மாற்றங்கள் ஏற்படும். அது ஒவ்வொரு வருடமும். சரி. ஓகே, நன்றியா. நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. பல பணிகளுக்கு மத்தியில மீண்டும் எங்களோட வந்து நிகழ்ச்சி நடத்த ஒப்புக்கொண்டதற்கு ஸ்டார் அகாடமி சார்பில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டார் அகாடமி உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. கண்டிப்பாங்க. நிறைய போகணும், அதுவும் ஆக்கப்பூர்வமா போகணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஸ்டார் அகாடமி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இதுவும் ஒரு திருமண பொருத்தம், தோஷ வகைகளும் பரிகார வழிகளும் அப்படிங்கிற இந்த தலைப்புல இன்றைக்கு நடந்த ஒரு வகுப்பும் ஒரு முத்தாய்ப்பான வகுப்பு. நிறைவா ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, திரு எம் ஸ்ரீனிவாசன் ஐயா. முன்னுக்கூட்டியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க.
இடையில நீங்க கேள்வி கேட்கல நலம் விசாரிச்சாலும் கூட சரி, என்ன நிகழ்ச்சி நிறைவுற தரவையில அப்புறம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியாது முடிஞ்ச பிறகு. அதனால சீனிவாசன் ஐயா நீங்க எதாவது கேட்கணும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. முடிச்ச பிறகு நிகழ்ச்சி கேளுங்க சார். சீனிவாசன் சார். ஐயா வணக்கங்க. சார் சொல்லுங்க சார். லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்திலேயோ ராகு கேதுகள் இருந்தா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். அதாவது வந்து லக்னத்துல வந்து ராகு இருந்தது அப்படின்னு சொன்னா, லக்னத்துல ராகு இருந்ததுனாக்கா வந்து கண்டிப்பா வந்துட்டு திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படியோ போராட்டம் பண்ணி எப்படியோ வந்து நகர்ந்து போயிடும். ஆனா வந்து லக்னத்துல கேது அப்படின்றதுன்னா உங்களை தனிமைப்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைக்காம உங்களை வந்து தனிமைப்படுத்தி உங்களை வேற ட்ராக்ல கொண்டு போறதுக்கு உண்டான தகுதியை வந்து கொடுக்கும். ஆக மொத்தத்துல வந்து லக்னத்துல வந்து ராகு இருக்கிறத விட கேது இருக்கிறது தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால 2ஆம் இடத்துல வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராகு பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னா வாக்குவாதத்துல வாழ்க்கை போகும், நகரும். ஆனா கேது உட்காந்தாச்சுன்னா துண்டிச்சு உங்களோட வாழ்க்கையை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். இவங்களுக்கு எது மாதிரி அமைப்புடைய இவங்களை இணைக்கலாம்? அவங்களுக்கும் வந்துட்டு என்னக்கா 2ஆம் இடத்துல வந்து அதே கேது பகவான் இருக்கிற மாதிரி அமைஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா நல்லது. அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து கேது பகவான் இல்லாம வேற ஏதாவது வந்து கேதுக்கு வந்து ஆப்டான ஒரு கிரகம் அப்படின்றது வந்து இப்ப வந்து கேதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப ராகு வந்துட்டு போகக்காரகன், கேது வந்துட்டு யோகக்காரகன். அப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்க்க முடியாது. அப்போ அந்த கேதுவை வந்துட்டு அடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அது கூட வந்து ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குருவோடு சேரும் போது அது வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும். சரிங்க. குரு பார்வை பெற்ற கிரகம் சேர்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து குரு கேது சேரக்கூடாது, ஓகேங்களா? சேர்ந்துருச்சுன்னா கடன் யோகத்தை கொடுத்துரும், ஆன்மீக யோகத்தை கொடுத்துரும். ஆனா குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்க. அப்ப நல்லது. கேது இருக்கிற இடத்தை பார்க்கணும். லக்னத்துல கேது இருந்தா லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தை பார்க்கணும். கரெக்ட். சரிங்க. ஓகேங்க. தேங்க்யூங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி திரு சீனிவாசன் ஐயா. வேற யாரும் எதுவும் கேட்கணும்னா கேட்டுக்கலாம், அல்லது நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். கேட்கணும் யாராவது வரிசையா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சரி, சொல்லுங்க செல்வன், அன்மியூட் பண்ணிருக்கீங்க, கேட்கலாம் நீங்க. வகுப்பு சிறப்பான வகுப்புங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ, என்னுடைய ஒரே சின்ன சந்தேகம் ஐயா, சொல்லுங்க. இந்த 88 சரி செல்வன் சார் அவங்க அன்மியூட் பண்ணிருக்காங்க ஐயா. இந்த 88 நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரமா பாதமா? அதுதான் என்னுடைய நட்சத்திரம். பாதம் 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 88வது பாதம். ரொம்ப நன்றி. 64வது பாதம், 88வது பாதம். 84. சரி, ஓகே. அடுத்து அவங்க விஜயலட்சுமி மேடம் சேலத்துல மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா என்ன கேட்கணுமா கேட்கலாமா? ஐயா ஐயா ஒண்ணும் இல்லைங்க, சின்ன ஒரு தகவல் மட்டுங்க. இப்ப ராகு கேது 2ஆம் இடத்துல லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த ராகு கேது இருக்கிறவங்களே தான் அமைக்கணும்னு சொல்லி நிறைய நம்ம ஜோதிட ரீதியா இருக்கிறவங்களே அந்த மாதிரி தாங்க சொல்றாங்க. அது எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம்? அப்படி அமைக்கும் போது அவங்களோட வாழ்க்கை சிறக்குமா? இல்ல ராகு கேதோட ஒரு சிலர் வந்து இணைக்க கூடாதுங்க, அப்படி இணைச்சா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஐயா விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்குங்கய்யா. அதாவது விஷத்தோடு சேரும் போது அதிகமாக வந்துட்டேன்னா அது விஷத்தன்மையா தான் மாறும். அமிர்தத்தோடு சேரும் போது அது வந்து பல பேருக்கு வந்து அமிர்தமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ராகு கேது உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு உத்தம சர்பதோஷம், அதே மாதிரி வந்துட்டு அதம சர்பதோஷம்னு இருக்கும். அது வந்துட்டு உத்தம சர்பதோஷம் அப்படின்றது வந்து சூரியனோடு ராகு சேர்ந்தாலும் சூரியனோடு கேது சேர்ந்தாலும் அது வந்துட்டுனாக்கா உத்தம சர்பதோஷம் அப்படின்றது சொல்லலாம். இதுவே வந்துட்டுனாக்கா சந்திரனோடு ராகு கேது சேர்ந்தாலும் அது வந்துட்டுனாக்கா அதம சர்பதோஷம் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த ராகு கேது வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு லக்னத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதே ஜாதகரை நீங்க சேர்க்கும் போது அது வந்து விஷம் அதிகமாகி
வாழ்க்கையை வந்துட்டு வெறுக்கக்கூடிய அளவுக்கும் துண்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குமே தவிர ராகு கேதுவே சேர்க்கக்கூடாது. எப்படி வந்து விதியால சேர்க்கப்பட்ட வந்துட்டு விதியால துண்டிக்கப்பட்ட ராகு கேது மதியால சேர்க்கும் போது சதியால வந்து வாழ்க்கை பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றனோ, அதே மாதிரிதான் ராகு கேது உள்ளவங்க ராகு கேது இல்லாத நட்சத்திரத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை, இப்ப ராகு கேது தோஷம் இருக்கு, அதை வந்து குரு பார்க்க, அதே மாதிரி வந்து என்னக்கா செவ்வாய் பார்க்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும்போது எப்பவுமே குரு அப்படின்றது வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும், செவ்வாய் அப்படின்றது சனி அப்படின்றது அடக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதனால செவ்வாய் சனி பார்த்து அந்த ராகு எது இருந்துச்சுன்னா அதை வந்து கல்யாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அதான் இப்ப எனக்கு இது ஒரு டவுட்டா இருந்ததுங்க. இதே மாதிரி இப்ப ராகு கேதுகள் 2ஆம் இடத்துலயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி லக்னத்துல இருக்கும் போது இப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இப்ப அவங்க இல்லாத கிரகங்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க சொல்லி இருக்கீங்க. நிறைய பேர் வந்து இல்லைங்க 2ல ராகு இருந்தா 2ல ராகு இருக்கிறது. 7ஆம் இடத்துல வந்து பெண்ணுக்கு செவ்வாயோ, பெண்ணுக்கு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற ஜாதகம், சனி இருக்கிற ஜாதகம், குரு இருக்கிற ஜாதகம், இந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்த வந்து பார்க்கலாம். சுக்கிரன் இருக்கிற ஜாதகம், சந்திரன் இருக்கக்கூடிய, ஏன்னா சந்திரன்லாம் இருந்தான்னா வந்து தோஷத்தை அப்படியே மறைச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வந்து மதிமயக்குன்னு பேரு. சரிங்க, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கலாம் இல்லைங்களா? இணைக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா ஐயா. ஓகே, நன்றிங்கம்மா. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோங்கய்யா. சரிங்கய்யா. உங்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இது நேரம் பங்கெடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்டார் அகாடமி சார்பிலே மீண்டும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த ஸ்டார் அகாடமி ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை அங்கிருந்து நமக்காக தொகுத்து வழங்கமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மகனுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்டார் அகாடமி அப்படின்றது இன்னும் மேன்மேலும் வளர்ந்து வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதலான ஒரு அகாடமியா இருக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொடுத்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவும் அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்றத நம்பி உங்கள்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இதனால கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.